கிறிஸ்துவுக்குள் பிரியமானே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதானே இந்த அருமையான வேலையில கூட நம்ம பார்க்கிறதானே வேத செய்தியுடைய தலைப்பு வாக்மேன் ஓவியர் வரைந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த திருமுக வரைபடம் மற்றும் பலமுள்ள தூதன். இந்த வரைபடத்தை நம் பலமுள்ள தூதன் என்று அழைக்கலாமா? இயேசு கிறிஸ்துடைய இந்த திருமுக ஓவியம் இருக்கிறது இல்லையா, அதை நம்ம பலமுள்ள தூதன் சொல்லலாமா அப்படிங்கிற தலைப்பு. வாக்மேன் வரைந்த இயேசுவின் திருமுகம் மற்றும் பலமுள்ள தூதன் தலைப்பு அதான். ஏற்கனவே நான் இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க சபையில இதை குறித்து நான் நீண்ட ஒரு பிரசங்கம் செய்திருந்தேன். ஏற்குரிய 2 மணி நேரத்துக்கு மேல அது போயிடுச்சு. அது அப்படியே நம்ம யூடியூப்ல போட்டோம்னா அந்த கண்டென்ட்டோட நிறைய விஷயங்கள் சேர்த்து பேசியிருக்கிறேன். அதனால அநேகருக்கு அது அவ்வளவு நேரம் பார்க்க முடியாது. ஆனால் அதோட இடையில நிறைய விஷயங்களை மற்ற ஊழியக்காரருடைய விஷயங்கள் இதெல்லாம் கலந்து பேசியிருந்தேன். ஆனா அப்படி அவ்வளோ 2 மணி நேரம் அளவுக்கு உங்களால பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. இந்த தலைப்புக்காக சிம்பிளா பேசினாலே போதுமானது. ஆகவே அந்த இன்ட்ரோவோட இதை நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த செய்தியானது கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனாம் அவருடைய செய்தியை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான். மற்ற சபைக்காரருக்கோ வில்லியம் மரியன் பிரெனாமை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளாத சகோதர சகோதரிகளுக்கோ இதை வரல. ஒருவேளை யாராவது தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனாமை நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது, அவருடைய செய்தியை நாங்கள் விசுவாசிப்பது இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க அதை வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இது என் டைம் மெசேஜ் பிலீவர்ஸுக்காக தான். அதுலேயும் கடைசி கால தீர்க்கதரிசி செய்தி விசுவாசிக்கிறவங்களுக்கு தான். அது ஒன்று. அடுத்தபடியாக இந்த வாக்மேன் இயேசுடைய வரைபடத்தை குறித்ததான சர்ச்சைகள் பல உண்டு. இந்த வரைபடத்தை நம்ம வைத்துதான் ஆகணுமா? இந்த விக்கிராரணைக்கு ஏற்புடையதாக இருக்காதா? இது விக்கிராரணைன்னு சொல்ல முடியாதா? அப்போ ஏன் அந்த படத்தை நம்ம அங்கே வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் கூட நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே இதை நம்ம யூடியூப்ல இந்த தலைப்பின்களாக ஏற்கனவே 2 செய்திகள் கொடுத்தாச்சு. ஆனால் சமீப காலத்தில் சில சகோதரர்களுடைய செய்திகளின் காதுக்கு வந்தது. ஆகவே அவர்கள் இதை குறித்து இந்த ஆத்மன் வரைபடமானது வைத்தால் அது விக்கிர ஆராதனை, அதை சபையில் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ தீர்க்கதரிசியுடைய செய்தியின் அடிப்படையில் அது சரியா தவறா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கடைசி கால செய்தியில 90% பேர் சபைகளிலே வீடுகளிலே அதை பயன்படுத்தி வராங்க. புக்கில் வச்சிருக்காங்க, டைரியில் வச்சிருக்காங்க, பர்ஸில் வச்சிருக்கிறாங்க, ஹேண்ட்பேக்கில் வச்சிருக்கிறாங்க, பைக்கில் ஸ்டிக்கராக ஒட்டியிருக்கிறாங்க, பைக்கில் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியாக தன்னுடைய அலுவலகங்கள்ல ஆபீஸ்ல எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் விக்கிர ஆராதனை இந்த யூடியூப்ல கூட அவங்க பேசுறாங்க, இது விக்கிர ஆராதனை, இதை நம்ம வைக்கக்கூடாதுங்கும் போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அவங்க எங்கிட்ட கேள்விகள் கேட்கறாங்க, பிரதர் இந்த மாதிரி ஒரு சிலர் பேசுறாங்களே, அப்போ நாங்கள் இதை வச்சிருக்கிறதுல தப்பா? நீங்கள் கூட உங்களுடைய மீட்டிங் நோட்டீஸுகள்லையோ அல்லது வால் போஸ்ட்லையோ அல்லது யூடியூப்ல கூட நீங்கள் அந்த ஆப்மெண்ட் படத்தை வச்சுட்டு தான் நீங்கள் போடுறீங்க. அப்போ அது சரியா தப்பா அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்காக அப்படி நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியானது யாரையும் ஓவர்டேக் பண்ணுறக்கோ, யாருடைய மனசை குற்றப்படுது, யாருடைய மனசை காயப்படுத்துறக்கோ அல்லது அவங்களுடைய ஊழியங்களை குற்றப்படுத்துறக்கோ கிடையாது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, யாருடைய ஊழியத்தையும் நம்ம என்ன செய்யற குற்றப்படுத்தலை, எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் குற்றப்படுத்தலை. அவங்களை உபதேசிக்கிற உபதேசத்தை வேணா நம்ம சரி தப்புன்னு சொல்லலாமே தவிர அவருடைய பர்சனல் லைஃபையோ அவங்களுடைய மற்ற காரியங்களை நம்ம என்ன செய்யற உருவகையிலையோ நம்ம அதை பண்றது கிடையாது. செய்தி தான், அவ்வளவுதான். அதே மாதிரி யாரையும் குற்றப்படுத்துற நோக்கத்தோடு இது சொல்லப்படுகிற செய்தி அல்ல. என்னிடத்தில் கேட்கக்கூடிய என்னுடைய செய்தியை கேட்டு விசுவாசிக்கிற சகோதர சகோதரர்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி. தொடர்ந்து இந்த தண்டல் மிஸ்ட் செய்தி கேட்கிறவர்கள் எங்களுடைய சபை விசுவாசிகள், பல இடங்களில் இருக்கிறதான இந்த தண்டல் மிஸ்ட் செய்தி கேட்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு தான் இது பதில். ஒரு சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சகோதரர்கள் மற்ற எனக்கு எதிராகவோ அல்லது என்னுடைய கருத்துக்கு ஒத்து போகாதே சில ஊழியர்கள் பேசப்படுகிற செய்தி அல்லது அவர்கள் என்னை நோக்கி தொடுக்கிற அந்த தொடிகள் இதற்கு இது பதிலாக மாத்திரமல்ல ஒரு தெளிவையும் கொண்டு வரும். அவர்களை நம்ம குற்றப்படுத்துறது அல்ல, இது இப்படி சொல்லிட்டே நான் இப்படி சொல்ற பாரு அப்படிங்கிறதாக அல்ல.
ஆகவே அதை முதல்ல நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஆப்மென் வரைபடம் மற்றும் இந்த மேகஸ்தம்பம், இந்த 2 காரியங்கள் உண்டு. இந்த மேகஸ்தம்ப படத்தை ஒரு சிலர் அதுதான் பலமுள்ள தூதன் என்று சொல்கிறார். ஒரு சிலர் இந்த ஆப்மென் 33 வயதுல இயேசு கிறிஸ்துடைய முகம் எப்படி இருக்கும் என்று வரைந்தார் இல்லையா, அதை நம்ம பலமுள்ள தூதன் சொல்லலாமா? மேகஸ்தம்பத்தை தான் பலமுள்ள தூதன் சொல்லணுமே தவிர அந்த இயேசு கிறிஸ்துடைய திருமுகத்தை அந்த வரைபடத்தை நல்லா தான் இருக்கு, நல்லா வரைஞ்சிருக்கிறாரு, ஆனா அதை பலமுள்ள தூதன் சொல்ல விடாது அப்படின்னு ஒரு சில ஊழியர்கள், ஒரு சிலர் அது வைக்கிறதே தப்பியா, அது வைக்காதீங்க அப்படின்னா. ஒரு சிலர் அது மேகஸ்தம்பத்தை போய் எப்படியா பலமுள்ள தூதன் சொல்றீங்க, அதுலதான் ஆண்டவர் வந்தாருன்றீங்க, 63 ரகசிய வருகை வந்தாச்சுன்றீங்க அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டமானது இந்த மேகஸ்தம்பத்துல 7 தூதர்கள் வந்ததாக நீங்க நினைக்காதீங்க, அதுல மனவாட்டிகள் முழுவதுமாகவே தியோபனியில வந்துட்டாங்க, பரலோகமே காலியாக இந்த மேகஸ்தம்பத்துக்குள்ள வந்துருச்சு, 63ல எல்லாமே நிறைவேறிடுச்சு, ராப்சரே முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட கருத்துக்கள். ஒரு சிலர் அந்த மேகஸ்தம்பத்துல என்னுடைய முகம் தெரிகிறது, நான் தான் 7ஆம் தூதன், 5ஆம் தூதன், 3ஆம் தூதன். பாருங்க, இந்த மேகஸ்தத்தை கவனிச்சீங்கன்னாக்கே இப்படியெல்லாம் இந்த ஃபேஸ்ல இப்படி பாருங்க என்னுடைய முகம் தெரியும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் உண்டு. இதையெல்லாம் நம்ம கணக்கில் வைத்துக்கொண்டு இந்த மேகஸ்தம்பத்தை முதலாவது பலமுள்ள தூதன் சொல்லாமா அப்படிங்கிறது. 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி 7 முத்திரைகள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதை ஒரு கூட்டத்தார் ரகசிய வருகை என்று சொல்லுகிறார்கள், ஒரு கூட்டத்தார் ரகசிய வருகை முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் நம்ம அதை எல்லாமே கடந்து இப்பொழுது உள்துறைக்குள் போய் நம்ம 1000 சாட்சியில இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் 1963 வந்த அந்த மேகஸ்தம்பம் சும்மா அடையாளத்துக்கு வந்துட்டு போச்சே தவிர அதையெல்லாம் வச்சு ஒரு பெரிய உபதேசம் எல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது, அதுல எப்படி பலமுள்ள தூதன் எல்லாம் வந்தாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு சிலர். அந்த போட்டாவே பலமுள்ள தூதன் போட்டாவே வைக்காதீங்கய்யா அப்படின்னு ஒரு கூட்டம். சரி, இப்படிப்பட்ட குழப்ப சூழ்நிலையில இந்த கடைசி கால செய்தியில இருக்குது. அநேக ஊழியர்கள் இதற்கான பதில்களை மக்களுக்கு தெரிவிக்காம இருக்கிறது காரணம் என்னன்னாக்கா, முதல்ல அவங்களுக்கே தெரியாது, அவங்களே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்க ஏதோ அவங்க ஒரு லீடரா ஒரு ஊழியக்காரரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, தங்களுக்கு பண உதவி செய்கிற ஊழியக்காரரையோ, தங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஊழியக்காரரையோ, அல்லது ஏதாவது பொருளுதவி செய்கிற ஊழியக்காரரையோ தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அல்லது யாராவது ஊழியக்காரர்களுக்கு ஒரு ரசிகர்களா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கவனிச்சுட்டு வருவாங்க. அவங்க இந்த மேகஸ்தம்பத்தை பத்தி சொல்லுகிற கருத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்மிடத்துல இருக்கக்கூடியவங்க, ராஜா பிரதர்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசிகளானாலும் சரி, என்னோடு உடன்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களானாலும் சரி, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தீர்க்கதரிசி செய்திலையும் வேதத்திலையும் நான் சொன்னா எனக்கு கேட்பாங்க, இல்லைன்னா ஏன் பேச்சையும் அங்க கேட்க மாட்டாங்க. எங்கிட்ட நிறைய ஊழியக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, எங்க சபை விசுவாசிகளா இருக்கிறாங்க. பிரணாம் இப்படி சொல்லியிருக்கிறாரு, பைபிள்ல இப்படி இருக்குது, செய்தியில இப்படி இருக்குன்னு சொன்னாதான் கேட்பாங்களே தவிர, நான் ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொன்னேன், ஓ பாஸ்டர் சொல்லிட்டாரு, இல்ல ராஜா பிரதர் சொல்லிட்டாரு அப்படி கேட்கிற ஆளுங்க தலையாட்டி பொம்மைகளாக அப்படி அங்க வைக்கல. அப்படி நான் என்ன செய்யலாம், அவங்க வளர்க்குங்களா அதுல விரும்புறதும் கிடையாது, நம்ம சொல்றதையெல்லாம் அவங்க கேட்கணுங்கிறது கிடையாது. செய்தி என்னன்னாக்கே, ஒரு பிரசங்கித்தால் வசனத்தின்படி பிரசங்கிக்கணும், இது நம்பர் 1. நம்பர் 2 ஒருவருடைய செய்தியானது சாட்சியாகமத்தையும் வேதத்தையும் நீ கவனித்துப்பார். வேதத்தோடும் சாட்சியாகமத்தோடும் அந்த செய்தியானது என்ன செய்யப்படணுமா, உறுதிப்படுத்தப்படணும். வெறும் வேதத்தை மட்டும் சொல்லிட்டு சாட்சியாகமத்தை சொல்லினாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஸ்தாபனத்தார் வெறும் வேதத்தை மட்டும் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆகவே சாட்சியாகமங்கிறது இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி, தீர்க்கதரிசி செய்தி. 7ஆம் சபை காலத்தை பொறுத்தளவுல நமக்கு சாட்சியாகமம் என்பது கடைசி கால தீர்க்கதரிசி செய்தி தான். இந்த 2 டேலி ஆகல அப்படின்னாக்கா நம்ம என்டைம் மெசேஜ்ல இருந்து பிரயோஜனம் இல்லை. பைபிள் அப்படின்னாக்கா நம்ம ஸ்தாபனத்திலே இருந்திருக்கலாம், இங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்துல இங்க வந்தா என்ன, தீர்க்கதரிசி செய்தி நீங்கள் விசுவாசிக்கணும், அதுதான் கடைசி கால செய்தி. கடைசி கால தீர்க்கதரிசி செய்தி சபையில நம்ம இருக்கிறோங்க அடையாளம். ஒரு சிலர் தீர்க்கதரிசி செய்தியெல்லாம் நான் என்ன செய்யறேன், முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கமா புள்ளி வச்சா கூட நான் ஏத்துக்கிறேன். பிரணாமி 3 முறை பிரசங்க படைத்து தட்டினார், 7 முறை கரங்களை தட்டினார், தும்மினார், சிரித்தார், சபையார் இப்படி சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் அவங்க என்ன செய்ய வச்சு அவரை பிரணாமை கிறிஸ்து என்று சொல்ல ஒரு உபதேசம், தவறான உபதேசத்துல அப்படி போறாங்க ஒரு சிலர். இது ஒரு புறம். இன்னொருத்தர் பிரணாமினா இருந்தா என்ன, தூதனா இருந்தா என்ன, தீர்க்கதரிசியா இருந்தா என்ன, அவர் ஒரு மனுஷன் தான். அவே பைபிள் சொல்றதை கேளு, பிரணாம் சொல்றதெல்லாம் அப்சல்யூட் கரெக்ட் கிடையாது, அது தப்பும் இருக்கு. ஏன்னா அவர் மனுஷன்,
ஆக அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்ட முடியாது. பைபிள் தான் முக்கியம். அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்றது வேதத்தோடு ஒத்து போனா எடுத்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுருக்குன்னு அவரே சொல்லியிருக்கும் போது அப்ப அவர் என்ன சொல்றது எல்லாம் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னாக்க, பிரணாமுடைய மெசேஜ்ல நிறைய தவறுகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிரணாம் எல்லாவற்றையுமே விளக்கல. சிலதையெல்லாம் என்ன செய்திருக்காரு, விட்டுட்டு போயிட்டாரு. அதை இன்னொரு தூதன் அவங்க யாரோ XRY கொண்டு வராங்க. XRY கொண்டு வந்து இந்த தூதன் தான் என்ன செய்வாரு, பிரணாமுக்கு அடுத்து மேலான செய்தி 7 இடி முழக்கத்தை வெளிப்படுத்துறாரு. 7 முத்திரைகளை அவர் வெளிப்படுத்தினாரு. 7வது முத்திரையை அவர் உடைக்கல. 7வது முத்திரையை உடைக்கிறதும் அப்புறம் அடுத்தபடியாக 7 இடி முழக்கங்களை கொண்டு வர்றதும் இந்த மாதிரியான பல ரகசியங்களை எங்களுடைய தூதன் தான் கொண்டு வர. பிரணாமுக்கு அடுத்த ஒரு தூதன் சொல்லிட்டு நிறைய கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இந்த டால்டன் புரூசி, ரிச்சர்ட் கேன், LS கேன், ரேமட் ஜாக்சன், அப்புறம் இந்த யாஷுவா டேனியல், அதெல்லாம் செஞ்சிருச்சு அவங்க பிள்ளை. அதே மாதிரி ஆமோஸ் ரொசாரியோ சொல்ற ஆப்பிரிக்காவில், அப்புறம் காக்வா பிலிப், இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போனாங்க. வேலூர் தாமஸ், இவங்கெல்லாம் பிரணாமுக்கு அடுத்த தூதன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் பாருங்க, திருக்கதை செய்தி சொல்லிட்டு இப்படி வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, தீர்க்கதரிசி செய்தி ஒருபோதும் வேதத்துக்கு விரோதமானது அல்ல. ஒருவேளை அவருடைய செய்திகள் நமக்கு புரியல அப்படின்னாக்கா அதை பெண்டிங்ல வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப கர்த்தர் உனக்கு எப்போ விளக்குறாரோ அது வரைக்கும் அது ரைட் வாங்க போடக்கூடாது. தீர்க்கதரிசி செய்தியை மார்க் போட சொல்லி புக்கு உங்ககிட்ட கொடுக்கல. அவர் இதை சரியா பேசியிருக்காரு, இதை தப்பா பேசியிருக்காருன்னு என்ன செய்யல, கொடுக்கல. தீர்க்கதரிசி சொல்றதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். வேதத்தோடு அது ஒத்து வருதான்னு நீங்க முயற்சி செய்து பார்க்கணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ உங்க எலும்பும் கறியும், நான் ஒரு கோழி சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா எலும்பும் கறியும் இருக்கும், முன்னால எலும்பை மெல்ல முடியலன்னா என்ன செஞ்சிரு, வச்சுட்டு கறியை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொன்னா அப்படி அர்த்தம் என்னன்னாக்க, எலும்பு என்பது சாப்பிடக்கூடாத பொருள் அல்ல. உனக்கு பல்லு இருந்துச்சுனாக்க சாப்பிடு, பல்லு இல்லையா அதை வச்சுட்டு கறி சாப்பிட்டு போ, குழம்பு குறை சொல்லாதுங்கிறது அப்படி மீனிங். அப்போ பிரணாமணி செய்தியில தப்பும் இருக்குது, தவறும் இருக்குது, சரி இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. எலும்பும் சதையும் ரெண்டுமே மாமிசம் தான். ஸோ பிரணாமணி செய்தியில தவறு இருக்குதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த தவறுகளை அவரே உயிரோடு இருக்கும் போதே அப்பாலஜி வாங்கிட்டார். நிறைய விஷயங்களை அவர் சொல்லிருக்காரு, இந்த மாதிரி முத்திரைகளை குறித்து நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதை மாறி விட்டது. 70 வாரங்களை குறித்து இப்படி நினைத்து கொண்டிருந்தேன், அது இப்பொழுது 63 செய்தி வெளிப்பட்ட உடனே 7 முத்திரைகள் வெளிப்பட்ட உடனே அதுதான் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் நானும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் உயிரோடு இருக்கும் போதே அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டார். ஆகவே இங்க இருக்கிற ஒரு பாஸ்டரோ சுவிசேஷகரோ விசுவாசியோ பிரணாம் புக்கை படிச்சுட்டு அதுக்கு ரைட் ராங் போடக்கூடாது. நீங்க அவருக்கு மேல வாதியார் கிடையாது. அவர் பெற்றிருக்க பரிசுத்தாவிய மேல நீங்க பரிசுத்தாவி பெற்ற பரிசுத்தவான் நீங்கள் கிடையாது. தீர்க்கதரிசியுடைய அழைப்பு வேற, நம்முடைய அழைப்பு வேற. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமா சொல்றேன். அப்ப நம்ம எதுல இருக்கிறோம், தீர்க்கதரிசி செய்திருக்கிறோம். அப்ப தீர்க்கதரிசி செய்திருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி பாருங்க, முதலாவது சில வசனங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2-17 வரைக்கும், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6-2, என்னாகமம் 21ஆம் அதிகாரம், யோவான் 21:8, யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 18-22. இதுதான் இந்த செய்தி. இப்போ நான் இந்த வீடியோவில் கேட்டீங்கன்னாக்கா அதை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த சில வசனங்கள் நான் சொல்லுவேன், சிலது அப்படியே பேசிட்டே போவேன். இப்போ நம்ம இந்த செய்திக்காக நம்ம எடுத்துக்கொண்டதான காரியம் இது ஜீசஸ் படத்தை நம்ம விற்கிறது விக்கிரக ஆராதனையாங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்தபடியாக இது மேகஸ்தம்பம் பலமுள்ள தூதனா அப்படிங்கிறது பார்க்க போறோம். அப்போ மேகஸ்தம்பத்தை பலமுள்ள தூதன் அழைக்கலாமா, ஜீசஸ் படத்தை பலமுள்ள தூதன் அழைக்கலாமா, அல்லது ரெண்டையுமே அழைக்க கூடாதா, அல்ல ரெண்டையுமே அழைக்கலாமா, ரெண்டுமே பலமுள்ள தூதன் சொல்லலாமா, அல்ல ரெண்டுமே பலமுள்ள தூதன் இல்லைன்னு சொல்லலாமா, அல்லது ஜீசஸ் படம் வரைபடம், ஆனா இந்த மேகஸ்தம்பத்தை தான் நம்ம என்ன செய்யணும், அது பலமுள்ள தூதன் சொல்லலாமா அப்படிங்கிறது இப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கிற விஷயங்கள். முதலாவது ஜீசஸ் படத்தை வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு காரியம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம செய்திக்கான ஒரு காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அது வசனத்துக்கு நம்ம போவோம். யாத்திராகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 21:2,
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பானே ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அவர் சொல்றாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு என்று உண்டாக்க வேண்டாம். நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இது நம்ம ஸ்தாபனத்துல ஒருவேளை ஆர்சியில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஆர்சியில் பெந்தகோஸ்துக்கு நம்ம வரும்போது ஆர்சியிலிருந்து நம்ம வெளிவர காரணமே இந்த விக்கிரக ஆராதனை தான். இது நம்ம தெரியாம பெந்தகோஸ்தக்காரங்க தெரியாம இருக்கவே முடியாது. இந்த வசனத்தை ஐடல் வர்ஷிப் அண்ட் ஸ்டேச்சஸ் ரெண்டுமே வைக்கக்கூடாது. விக்கிரகம் அப்படிங்கிறது ஐடல், சொரூபம் அப்படிங்கிறது ஸ்டேச்சஸ். இந்த ரெண்டையுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி கால செய்தியில இது கூட தெரியலனாக்க அவங்க எப்படி, அதாவது இவங்களுக்கு இது கூட தெரியலடா, படத்தை வச்சிருக்கிறாங்கடா, விக்கிரகம் வச்சிருக்காங்கடா அப்படின்னு நினைச்சாக்க அவன் ஒன்று அறியாத நபரா இருக்கிறாங்க. ஏன்னா செய்தி, தீர்க்கதரிசி செய்தி அதன் காட்டில் பிரணாம காட்டில் விக்கிரகத்தை பத்தி பேசணும் உலகத்துல யாருமே கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஐடல் வர்ஷிப்பை பத்தி பேசியிருக்கிறார். அப்போ ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை என்னங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறோம், கிறிஸ்துவ மார்க்கமும் அதற்கு எதிரான விக்கிரக ஆராதனைங்கிற செய்தியா கொடுத்தார். கிறிஸ்டியானிட்டியில் எப்படி ஐடல் வர்ஷிப் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரோமன் கேத்தலிக் சபையில் இருக்கிற ஐடல் வர்ஷிப்புக்கும் மற்ற ப்ராட்டஸ்டன்ட் பெந்தோஸ் சபையில் இருக்கிற ஐடல் வர்ஷிப்புக்கு என்ன வித்தியாசம்? ப்ராட்டஸ்டன்ட் சபை, ஆர்சி சபையில, ரோமன் கேத்தலிக் சபையில அவங்க ஒரு உருவத்தையே, இயேசு கிறிஸ்துவின் உருவத்தையே அல்லது மரியாதை உருவத்தையோ ஒரு அந்தோனியாருடைய உருவத்தையோ அல்லது பவுலுடைய உருவத்தையோ, சின்னப்பர், அருளப்பர், ராயப்பர் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஸ்டேச்சஸ் பண்ணி அதை என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. அதுக்கு பூ வச்சு மாலை போட்டு மரியாதையுடைய சேலையா கட்டியிருக்கிறாங்க, கேண்டில் கொளுத்தி. கிறிஸ்தவ சபைகளை இதை நிறைய பார்க்கிறோம். ரோமன் கத்தோலிக்க சபையில இதை அவங்க மற்றவங்க என்ன செய்யறாங்க, இந்த விக்கிர ஆராதனை நம்ம இதை செய்யக்கூடாது, பைபிள் இப்படி கிடையாதுன்ட்டு வெளியே பெந்தகோஸ்துக்காரர்களாகிறாங்க. இந்த பெந்தகோஸ்துக்காரர்கிட்ட விக்கிர ஆராதனை கிடையாதா? அங்க பார்த்தா வெறும் செவுரு, அதுல வசனங்க தான் இருக்குது. எங்க சபையில ஒரு சின்ன சிலுவை கூட கிடையாதுயா, சின்ன இயேசு படத்தை கூட நாங்க வைக்கிறது இல்லை. அங்க நாங்க ஒயிட் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் வசனமா தான் வச்சிருக்கிறோம். எங்ககிட்ட ஐடல் வர்ஷிப்பே கிடையாது, விக்கிர ஆராதனையே கிடையாது நெஞ்சல் நிமித்துவாங்க. ஆனா ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாருனாக்க திருத்துவமே விக்கிராரர் தான்டா அப்படின்ற, அதுவே விக்கிராரர் தான், உன்னோட உபதேசமே விக்கிராரர் தான். நீ உலக பொருள் மேல ஆசைப்பட்டீங்கன்னா, சொத்து மேல, சொகத்து மேல, பணத்து மேல, அல்லது உன்னுடைய மனைவி மேல, அம்மா மேல, அப்பா மேல, பிள்ளைங்க மேல, படிப்பு மேல, அல்லது ஏதோ ஒரு வேலை மேல, எது மேல நீ ஆசைப்பட்டாலும் அது இட் இஸ் ஐடல் வர்ஷிப், அது விக்கிர ஆராதனை. நிறைய ஸ்தாபன சபைகளை, பெதவ சபையில பாத்தீங்கன்னாக்கே அவங்க சபையை பொதுவா ட்ரஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பாஸ்டர் இறந்த உடனே அடுத்தது அந்த சபைக்கு வேற பாஸ்டர் வருவாங்க. அந்த பாஸ்டருடைய மகனோ பிள்ளைகளோ அதை ஆண்டு அனுபவிக்க முடியாது. அந்த சபையானது பொதுவாக இருக்கும். சிஎஸ்எஸ் சபை எடுத்துங்க, அது பொதுவானது. ஒரு 5 வயது இன்னொரு 5, ஒரு எத்தனை ஜெனரேஷன் மாறினாலும் அது பொதுவாக தான் இருக்குமே தவிர, இந்த இடத்துல நான் 10 வருஷம் 5 வருஷம் போஸ்டிங் போட்டேன், இது எனக்கு தான் சொந்தம், எவனும் அப்படின்னு சொல்ல முடியாது. கத்தோலிக்க சபைன்னு சொல்ல முடியாது, சிஎஸ்சி சொல்ல முடியாது, சிபிஎம் சொல்ல முடியாது, ஏஜி சொல்ல முடியாது, நிறைய பெந்தோவ சபையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா குட்டி குட்டி பாஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊருக்குள்ள எல்லாம் சில குடிசை போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்படி இடத்த வாங்கி கஷ்டமோ நஷ்டமோ கடனை போட்டு வாங்கி விசுவாசிட்ட பணத்தை வாங்கி அவங்க கல்லு மண்ணு சமக்க வச்சு ஒயரிங் பார்க்க வச்சு, சபை எலக்ட்ரீஷியன் இருப்பான், பெயிண்டர் இருப்பான், மேஷன் இருப்பான், அவங்க எல்லாம் வச்சு வேலை வாங்கி சபையை கட்டி ஜம்னு பண்ணி டெவலப் ஆனதுக்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியை மகனுக்கோ மகளுக்கோ மருமகனுக்கோ கொடுக்குறாங்க. இதை காட்டிலும் ஒரு பெரிய விக்கிராதனை எதுவுமே இருக்க முடியாது. பாருங்க, இதை அவங்க கேத்தலிக் சபை சொல்றாங்க. அவங்க சொருபம், அந்த இது வச்சிருக்க சொருபம் வைக்கிறது எவ்வளவு ஒரு வழங்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா இவன் அந்த சொருபத்தை வைக்கலையே தவிர பணங்காசு, இடத்து மேல, வீட்டு மேல, சபை கட்டடத்து மேல, பொருள் மேல உனக்கு ஆசை. பாருங்க, இது ஒரு ஸ்தாபன ஆவிதான். கத்தோலிக்க சபையில சொருபம் வச்சுட்டா மட்டும் அது ஸ்தாபன ஆவி கிடையாது. பெந்தோஸ்தக்காரன் பண்ற அத்தனை காரியமும் உனக்குள்ள இருந்துச்சுனால அது ஸ்தாபன ஆவிதான். அவன் சிலுவை வச்சிருக்கான், இவன் வைக்கல, அவன் சுருவம் வச்சிருக்கான், வைக்கல, நான் அப்படிப்பட்ட பெந்தோஸ்ல இருந்து நான் வந்திருக்கிறேன்னு நீங்க நெஞ்ச நிமித்துனீங்கன்னாக்க நீங்க ராங்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, வார்த்தைக்கு புறம்பா செய்யப்படுகிற அத்தனை காரியங்களும் ஐடல் வர்ஷிப்.
உன்னுடைய வசதிக்காக, வாய்ப்புக்காக உன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருத்துவ சபையில போய் நீ பொண்ணோ மாப்பிள்ளையோ எடுத்தீங்கன்னா அது விக்கிர ஆராதனை. அல்லது ஒரு சபைக்கு வர விசுவாசிகள் மத்தியிலே நீ ஜாதி வேறுபாடு பார்த்தீங்கனாலும் அது விக்கிர ஆராதனை. மனசுக்குள்ள நான் இந்த ஜாதி அப்படின்னு ஒரு சில சபைகள்ல பாத்தீங்கன்னா, எந்த சபை மாத்திரமல்ல, சில சபைகள்ல நம்ம என்டன் சர்ச்சில் கூட அங்கங்க 1-2 இருக்கத்தான் செய்யுது. விசுவாசிகளை பாஸ்டர் வீட்டுக்குள்ளே என்டர் பண்ண மாட்டாங்க. பாஸ்டர் ஒரு உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய பொசிஷன்ல இருப்பார். நம்ம எதையும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்றது இல்லை, அவங்க பாணியில பேசுறீங்க. அப்போ வேற கொஞ்சம் ஒரு எளிமையான ஜனங்களோ இல்லை ஒரு எஸ்சி காஸ்ட்னு சொல்லக்கூடிய குரூப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியோ ஏழைக்கு இருந்தாங்கன்னா பாஸ்டர் வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, வாசப்படியில் வச்சு அங்கேயே பார்த்துருவாங்க, பாப்பா அப்படிம்பாங்க. அப்படியே அந்த விசுவாசி வந்தாலும் வீட்டு வேலைக்கு பாத்திரம் கழுவுருக்கு, வீடு கூட்டுருக்கு, வீட்டை கழுவுருக்கு, நாய கழுவுருக்கு தான் வச்சிருப்பாங்க. இது ஒரு விக்கிர ஆராதனைங்க. ஜாதி வேறுபாடு பார்க்கறது விக்கிர ஆராதனை. ஜாதி பார்த்து உனக்கு பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது கூட விக்கிர ஆராதனை தான். என் ஜாதியில தான் எனக்கு பொண்ணு வேணும், செய்தியில இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, எங்கேயோ போய் என்ன செய்யறது, தன்னுடைய ஜாதியை பார்த்து தேடி பார்த்து ஒருத்த அந்த ஜாதியில தான் கட்டணும் அப்படிங்கிறதால தப்பு நான் சொல்ல வரல. உங்க ஜாதி எந்த ஜாதியா இருந்தாலும் அந்த ஜாதியில பொண்ணு கெடுக்கலாம், அது எடுக்கல வேற. ஆனா செய்தியா ஒதுக்கிட்டு எனக்கு தகுந்த ஜாதியில, என்னுடைய ஜாதியில இந்த சபையில பொண்ணு மாப்பிள்ளை கிடையாது, என் பையன் படிச்சிருக்கிற படிப்புக்கு கடைசி கால செய்தியில பொண்ணு கிடையாது, என் பொண்ணு படிச்சிருக்கிற படிப்புக்கு வசதிக்கு, எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு பையன் செய்தியில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அது ஸ்தாபனத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இட் இஸ் ஐடல் வர்ஷிப், அது விக்கிரக ஆராதனை. அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஏதோ மேலே வானத்திலும் கீழே பூமியில பூமிக்கு தண்ணீரும் ஒப்பானே சொரூபம். என்ன இந்த சொரூபம் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ், அந்த உருவம் எல்லாமே உலக பொருள் சார்ந்தது அத்தனையுமே அதில் குறிக்குது. அதான் பிரதமர் சொல்றாரு, கிறிஸ்துவ மார்க்கமும் அதற்கு எதிரான விக்கிர ஆராதனையும். அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ விக்கிர ஆராதனை என்னங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சாச்சு, சரிங்களா? அடுத்தபடியாக நான் பார்க்கிறோம் என்னாகும் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவாக்கி உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல வை. ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மோசையுடைய காலத்துல கீழ்ப்படியாதனாலே அவர்களுக்கு கொள்ளை நோய் எல்லாம் செத்து போறான். அப்ப மோசை முரடுகிறான், ஆண்டவரை இந்த மாதிரி ஜனங்க சாகுறாங்கய்யா, என்னையா பண்றது, கிருபைக்காக கெஞ்சுக்கிறான். அப்ப ஆண்டவர் சரி நீ போயிட்டு அந்த கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தண்ணி எடுத்து ஜனங்கள் மேல தெளி அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அல்லது ஒரு துணியை ஜெபம் பண்ணி அந்த துணியை அவங்க ஜனங்கள் மேல போடு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, எந்த மோசை கொண்டு நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளைகளை கொடுத்தாரோ, 2வது கட்டளையில ஒரு உருவத்தை வைக்க கூடாது, ஒரு சேவிக்க கூடாது, அதை உருவாக்க கூடாதுன்னு சொன்ன அதே தேவன் மோசைகிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு கொள்ளிவாயின் சர்ப்பத்தை உருவத்தை உருவாக்கு. சர்ப்பம்னாலே நமக்கு நெகட்டிவ் தான். அதனுடைய கொள்ளிவாய் சர்ப்பம் அதை பைபிள்ல இருக்குதுங்க. நான் என்னுடைய ராஜாவுடைய சொந்த கருத்து கிடையாது, என்னுடைய சொந்த கருத்து. இந்த செய்தி இருக்குமான தூக்கி வீசிடுங்க, நீங்க எடுத்துக்காதீங்க, அது அவசியமே கிடையாது. நான் குறுக்கு சொல்றதெல்லாம் பைபிள் அண்ட் செய்தியில் தான் சொல்றேன், என்னோட நாலேஜில் பேச மாட்டேன். அவன் பைபிள்ல மோசையிட்டு தேவன் சொல்ற, ஒரு சர்ப்பத்தை உருவாக்கி அதை கம்பத்து மேல வை, அதை பார்க்கிறவங்க என்ன செய்வாங்க, பிழைப்பாங்க. இதுல என்னாகும் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 9வது வசனத்துல சொல்ற, ஒருவேளை இன்னைக்கு இதை விக்கிறாரன்னு சொல்றவங்க அல்லது அங்க இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு இருந்திருப்பாங்களே இதே மாதிரி மோசையோட மெசேஜ்ல இருக்கிறவங்க, ஐயோ என்னையா நீதாயா அன்னைக்கு என்ன செஞ்ச 10 கட்டளை கொடுக்கும் போது ஒரு உருவத்தை பூமிக்கு தண்ணியிலையும் சரி பூமியிலும் சரி வானத்திலும் சரி அதுக்கு ஒப்பான எந்த சுரபத்தையும் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இப்ப நீயே ஒரு பாம்பு உருவாக்கி வச்சு அதை வணங்கன்னு சொல்றிய, கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா? அன்னைக்கும் அதிக பிரசங்கிகள் இருந்தாங்க. தீர்க்கதரிசி செய்தியில தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை இடர்களுக்கு எதுவாக மோசையோட மெசேஜிலே வச்சிருக்கிறார் பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள்லயே. அப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, என்னையாது பிழைக்கிறதுக்கு ஆண்டு உண்மையா சொல்லியிருந்தாக்க முதல்ல 10 கட்டளை சொல்றது உண்மைதான். மேல போனாரு, வந்தாரு, சீனாய் மலை இருந்துச்சு, அக்னி வலை நாங்க பார்த்தோம், அதுல உருவத்தை வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப மோசை சொல்றது நாங்க பார்க்கல, இது மோசையோட கருத்து. ஆனா அந்த கம்பத்துல வச்ச வெங்கல சர்ப்பத்தை பார்த்து அநேகர் பிழைத்தார், பார்த்தவனெல்லாம் பிழைத்தான். அது ஒரு அடையாளமாக தேவன் வைக்கிறார். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து காட்சியில அதுக்கு பிறகு பல 1000 வருஷம் வராது. சர்ப்பமானது மோசையினால உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் இயேசு சொன்னார். மோசே செஞ்சது தப்புன்னு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லல. மோசே நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான், சொரூபத்தை அங்க வச்சுட்டான் அப்படின்னு அவர் சொல்லல.
அவர் அதை அட்ரஸ் பண்ணி என்ன சொல்றாரு, அதுபோல மனுஷகுமார் நானும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும், அதை அடையாளம் சொல்றாரு. அப்போ அந்த விக்கிர ஆராதனைங்கிறது அந்த இடத்துல கவனிங்க. அடுத்தபடியாக அதே மோசேட்ட தேவன் சொல்றாரு, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, யாத்திராகமம் 25:18, பொன்னினால 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தில் 2 பக்கங்களையும் வைப்பாயாக. எப்படி? பொன்னினால 2 கேருபீன்கள். கேருபீன்கள் வானத்துக்குரியது. தூதர்கள் கூட்டத்திலே கேருபீன்கள் சேராபீன்கள் தங்களுடைய செட்டைகளை எல்லாம் கேருபீன்கள் எப்படி இருக்கும்? 6 செட்டை, அவ்வாறு செட்டைகள் இல்லைங்களா? சேராபீன் கேருபீன்கள் எல்லாம் பைபிள படிச்சு 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை அந்த 2 பொம்மையா செய், விக்கிரகமா அல்லது ஸ்டாச்சஸ், அந்த பொம்மையை செஞ்சு ஆச்சரிப்பு கூடாரத்துல 3வது ஸ்தலத்துல அக்கனி ஸ்தம்பம் அசைவாடுகிற அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனத்துக்கு மேல இந்த 2 பொம்மையை வைங்க. என்னங்க ஆண்டவர் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? உருவத்தை செய்ய வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் சொன்ன அதே தேவன் 3வது ஸ்தலத்துல வாசல ஓரத்துல செருப்பு கழட்டுற இடத்துல எல்லாம் இல்ல, 3வது ஸ்தலத்துல தேவன் அசைவாடுகிற அக்கனி ஸ்தவமாய் உலாவுகிறேன் அந்த 3வது ஸ்தலத்திலே அந்த கேருபீன்களை வை என்று சொன்னார். இதுக்கெல்லாம் நமக்கு வெளிப்பாடு வேணும். ஆண்டவர் இருக்கிறாரு சொல்லிட்டாரு, நான் அந்த ஆண்டவரை வணங்க மாட்டேன், பழையபடி நான் அங்கேயே போயிடுறேன், ஆட்சிக்கே போயிடல, இந்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவியா? அப்ப அதுக்கு விளக்கங்கள் இருக்கிறது. மோசேட்ட எந்த தேவன் விக்கிரத அந்த கேருபீன்களையும் சேராபீன்களையும் சர்ப்பத்தையும் வைக்க சொன்னாரோ இன்றைக்கு மாறாத தேவன். ஒருபோது அதை சேவிக்கவோ அதை வணங்கவோ அல்லது அதை ஆராதிக்கவோ அவர் ஒருபோதும் சொல்லல. அங்க வைஜி அதை பாரு அப்படிதான் சொன்னார். விக்கிர ஆராதனை என்பது என்ன? சரி, இப்போ இது பைபிள் ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். மோசே 2 இடத்துல வச்சிருக்கிறாரு, வெங்கல சொரூபமா வச்சிருக்கிறாரு. அடுத்தபடியாக கேருபீன்களை வச்சிருக்காரு. தாத்தான் கோரால என்ன சொல்லியிருப்பான், இந்த ஆளு முதல்ல நல்லா இருந்தாரு, ஊழியத்துக்கு வரும்போது மோசே உண்மையாலுமே நல்ல மனுஷனா இருந்தாரு, இப்ப அவருக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, விக்கிரகத்தை வைக்க சொல்லிட்டார். ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, மோசே கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியம் பண்ணியிருக்காரு, மோசே சொன்னது எல்லாத்தையுமே கேட்கக்கூடாதியா, மோசே சொன்னது சிலர் எடுத்துக்கலாம், சிலதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு மோசே போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணுவேன், இயேசு கிறிஸ்துவையும் பொறுத்தலாம், நம்ம தீர்க்கதரிசி காரியத்தையும் பொறுத்தலாம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த ஹாப்மேன் வரைபடம், ஹாப்மேன் என்பவராலே வரையப்பட்டதானது இயேசு கிறிஸ்துடைய திருமுகம். அதை குறித்து தீர்க்கதரிசி எந்தெந்த செய்தி எல்லாம் சொல்றார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம் அப்படிங்கிற செய்தியில விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் அப்படி ஒரு காரியத்துல இஸ் அன்ஃபாலிங் வேர்ட் ஆஃப் பிராமிஸ், அவரது வாக்கு தத்தத்தின் தவறாத வார்த்தைகள் அப்படிங்கிற செய்தியில ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம் சிஓடி கேள்வி பதில்கள் ஒரு 6 இடத்துல நிறைய இருக்குது. நான் ஒரு 6 இடத்துல பேசுறதை மட்டும், அதுல முக்கியமானதை மட்டும் உங்க மத்தியில் எடுத்து பேச விரும்புறேன். சரி, அப்போ தீர்க்கதரிசி சொன்னதை நாம அதை வேண்டாம், அவருக்கு அவர் மனுஷன்தான், அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படி நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது. நான் நிறைய செய்திகள் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த செய்தி இந்த நேரத்தில் இதை நான் பதிவு பண்றேன். லூக்கா 24:25, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் இல்லைங்களா? Then he said unto them, O fools, and slow of heart to believe all that the prophets have spoken. தீர்க்கதரிசிகளாலே சொல்லப்பட்டதானே எல்லா காரியங்களையும் விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு தமிழ் இருக்குது, இங்கிலீஷ்ல முட்டாள்களே. அப்போ ஒருவன் தீர்க்கதரிசி சொன்ன எல்லாமே நான் வேண்டாம், அதுல தப்பு இருக்குதுயா, தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்குவேன், எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்குவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார் என்று சொன்னால் அவனை நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, அவன் ஒரு முட்டாள். உன் சகோதரனை முட்டாள் என்று அழைக்க வேண்டாம் என்று சொன்ன அதே தேவன் என்ன சொல்றாரு, தீர்க்கதரிசி செய்தியை நீ குறை கண்டுபிடிச்சினா, அந்த தீர்க்கதரிசி செய்தியை முழுசு நீ ஏற்றுக்கலைனா, நீ ஃபுல்லா அவர் சொன்னது எல்லாமே ஏத்துக்காம உனக்கு தேவையானது மட்டும் ஏற்றுக்கொண்டீனா நீ ஒரு முட்டாள், சொல்ல போனா ஒரு அடிமுட்டாள். பாருங்க, எவ்வளவு நல்ல பாஸ்டரா இருக்கலாம், எவ்வளவு நல்ல ஊழியக்காரனா இருக்கலாம், நீ எவ்வளவு நல்லவனாக கூட இருக்கலாம். தீர்க்கதரிசி சொல்ற, இப்ப கடைசி ஒரு செய்தி வந்துச்சு, கிறிஸ்துவின் முத்திரை அப்படிங்கிற ஒரு செய்தி.
அந்த சைடில் ப்ராஃபிட் சொல்ற. ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள், போதகர்கள், ரெவரண்ட்டுகள், பாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையானவங்க தான், நல்லவங்க தான். அவங்க முன்னாடி நம்ம எல்லாம் குறை உள்ளவங்க தான். அவரை பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. பரிசேயர் சதுசேயர்கள் எப்படி அந்த காலத்துல ஒழுக்கமுள்ளவர்களா இருந்தாங்களோ அதே போல இவங்களும் இருக்கிறாங்க. அதுல தப்பு கிடையாது. ஆனாலும் இந்த மணி நேரத்துக்குரிய தீர்க்கதரிசியின் செய்தியை, கடைசி காலத்துக்குரிய செய்தியை புறக்கணித்தபடினாலே அவர்கள் அநியாயக்காரர் அப்படிங்கிற கிறிஸ்துவின் உத்தரை அப்படிங்கிற செய்தியில நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன். நான் அப்பவே பெந்தகோஸ்திலேயே நாங்கள் சினிமா விட்டுட்டோம். நாங்கள் பெந்தகோஸ்து காலத்திலேயே நாங்கள் நகை போடுறது இல்லை, பெந்தகோஸ்து காலத்திலேயே நாங்கள் படம் வைக்கிறது இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிட்டு தங்களை நீதிமானா என்டை மெசேஜில் காமிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப ஒழுக்க சிலர்களாக காமிக்கிறாங்க இல்லையா. அவளை பிரணம் சொல்றாரு, அதே அடிமட்டால அது வரல. என்னுடைய செய்தியை, இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை நீ முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லைனாக்க நீ விக்கிராதனக்காரன் தான். தீர்க்கதரிசிக்கு எதிர்த்து நிற்கிறதுங்கிறது எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷகுமான இந்த பூமியில் இருக்கும் போது எனக்கு விரோதமாய் ஒரு விசேஷம் சொல்லப்பட்டா அது மன்னிக்கப்படும். ஆனா ஆவியானவருக்கு விரோதமாய் விசேஷம் சொல்லப்பட்டா அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது அப்படின்னு. அது எப்படி? மனுஷகுமாரனும் ஆவியானும் ஒன்று தானே. பூமியில ஒரு மனுஷகுமாராய் 33 ஆண்டுகள் இருக்கும் போதே அவர் அடிச்சாங்க, உதைச்சாங்க, துப்புனாங்க, எட்டி உதைச்சாங்க, சிலுவையிலே அடிச்சாங்க. என்னென்னலாம் பேசுனாங்க அவங்க பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஒழுக்கமுள்ளவங்க, யெகோவா விட்னஸ், அவங்களாம் யெகோவா சாட்சியம், யெகோவா தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தவங்க. ஒரு நாளைக்கு 5 முறை தொழுதாங்க, வாரத்துக்கு 2-3 நாள் பாஸ்டிங் இருந்தாங்க, கரெக்டாக தசவாகம் காணிக்க கொடுத்தாங்க. ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் கடுகளையும் சிறகத்திலையும் என்ன செஞ்சாங்க, அவங்க தசவாகம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பர்ஃபெக்டான பெர்சனே ஆண்டவர் நிர்ம சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கலரைகளை அப்படின்னாரு. அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறவங்களே. ஏன்னா அந்த மணி நேரத்துக்குரிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளலை. அதுதான் விஷயம். அப்போ மனுஷகுமாரனுக்கு விரோதமா அவங்க விசேஷம் சொல்றாங்க, குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க மனுஷகுமாரனை. ஆனா நான் போயிட்டு மறுபடியும் சபை காலங்களில் ஆவியானவராக இறங்கி பவுல் மூலமாக, எர்னிஸ் மூலமாக, கொலபா மூலமாக, மார்ட்டின் மூலமாக, கொலபா மூலமாக, மார்ட்டின் மூலமாக, ஜான் வெஸ்லி மூலமாக, ஏன் கடைசி நாட்களில் தீர்க்கதரிசி மூலமா நான் பேசுவேன், பெர்னாமின் மூலமா. அப்ப நீ அதை எதிர்த்தீனாக்க அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. தீர்க்கதரிசி பெர்னாமுடைய செய்தியா எதிர்த்தா உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாதுங்கிறது அதோடைய அர்த்தம். அப்போ சில 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கல்லெறியப்படுகின்ற பொழுது அவர் சொல்ற, வணங்கா கழுத்துள்ளவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்றான். அவங்க எப்போ எதிர்த்து நின்னாங்க? பரிசுத்தாவிக்கு எங்க யாராவது பல பரிசெய்யணும் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நின்னாங்களா? சொன்ன தூசணமா சொன்னாங்களா? இல்ல. அந்த மணி நேரத்தில் வெளிப்பட்ட அந்த வெளிச்சத்தை அவங்க எதிர்த்தாங்க. ஸ்தேவான் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தியை அவருக்கு எதிர்த்தாங்க. அதுதான் தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்கதரிசிகளில் நீங்கள் யாரை கொலை செய்யாமல் இருந்தீங்க? ஆபேல் முதற்கொண்டு நீதிபரராக இயேசு கிறிஸ்து வரைக்குமாக கொலை செஞ்சீங்களே. அப்போ தீர்க்கதரிசிக்கு எதிர்த்து நிற்பது என்பது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்ப தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தியை நீ புறக்கணிச்சீனாக்க இம்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படாது. எழுதி வச்சுக்கிங்க. பெரிய சபை வச்சிருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், ஒழுக்க சீலர்களா நீங்க இருக்கலாம், எதுல வேணாலும் நீங்க மனிதர்கள் முன்பாக கரெக்டா இருக்கலாம், வாங்கின கடனை கரெக்டா கொடுத்துருக்கலாம், சொன்ன டைமுக்கு வரலாம், போலாம், நல்லா ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம். அது காரியம் அல்ல. தீர்க்கதரிசி செய்திக்கு நீ கரெக்டா இருக்கிறீங்களா? கரெக்டா கீழ்ப்படுகிறீங்களா? ஒருவேளை உங்களால் ஏற்று நடக்க என்னால முடியல, ஆனா அது தீர்க்கதரிசி செய்தி நீ எதிர்க்கக்கூடாது. ஆண்டவரை இந்த செய்தியின்படி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரை நகையை வேண்டாம் ப்ராஃபிட் சொல்றாரு, ஆனா என் மனைவி போட்டுட்டு இருக்கிறா, ஆண்டவரே அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அதை எடுக்க முடியாது செய்யும். நகை போடுறதை பத்தி பிரணாம் சொல்லிக்காரு, அதெல்லாம் தப்பு, நகையெல்லாம் போடலாயா, மற்ற செய்தியெல்லாம் கரெக்ட். ஸ்தாபனத்துல பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ கூடாது, அது விபச்சாரம் என்று சொல்றார். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஸ்தாபனத்திலிருந்து மாப்பிள்ளையோ பொண்ணுமே கொண்டு செய்தி கொண்டு ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரேன்னு ஜமாளிக்கிறீங்கன்னு வைங்களேன், அது ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. நீ ஒரு வேசியா இருக்கிற, நீ பாஸ்டர் கிடையாது, நீ வேசித்தனம் பண்ற. உன் பிள்ளையோ பையனையோ ஸ்தாபனத்துக்கு போய் கொடுத்தீங்கன்னா, என் பிள்ளை ஸ்தாபனத்து பையனை லவ் பண்ணிட்டா என்ன பண்றது, நாங்க கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கு கல்யாணம் கிடையாது, அதுக்கு பேரு. தேவன் அதை மன்னிக்க மாட்டார். ஏன்னா ப்ராஃபிட் மூலமா சத்தம் வந்தாச்சு. எக்காரணத்தை கொண்டு நீ ஸ்தாபனங்களிலே என்ன செய்ய கொடுக்க கூடாதுன்ற கோர்ஸ் வேணா அவங்களுக்கு தரேன். யூடியூப்ல செய்தியா போட்டுக்கிற ப்ராஃபிட் எங்கெல்லாம் சொல்றாரு அப்படின்னு.
தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாக இருத்தல் செய்தல சொல்றார். எக்காரணத்தை கொண்டு நீ ரட்சிக்கப்படாத பையனையோ பிள்ளையோ நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றார். இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியில இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து இந்த செய்தியில பலப்படுகிற ஒரு சகோதரனையோ சௌரியோ தான் உன் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீ கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கொடுத்து ஞானஸ்தானத்தை கொடுத்து முக்கி கொண்டு வந்துடலாம், அதுக்கு பிறகு சபையில ஜமாளிச்சுக்கலாம் அப்படின்னாக்க உன்னை நீ ஆவிக்குரிய வேசியா இருக்க. உன் பிள்ளையவோ பையனையோ நீ கூட்டி, இதுதான் ஐடல் வர்ஷிப். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டோம் தீர்க்கதரிசி செய்திக்கு எடுத்து நிற்கிறதா விக்கிர ஆராதனை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நிறைய வசனங்கள்லாம் நமக்கு இருக்குது. நம்ம பார்க்கும்போது எபேசியர்ல கூட வாசிக்கிறோம், நாம் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திவாரத்தின் மேல கட்டப்பட்டிருக்கோம். புதிய ஏற்பாட்டு மனவாட்டி சபை எதுல கட்டப்பட்டிருக்குனாக்கு நம்ம அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திவாரத்தின் மேலே. அப்ப நமக்கு இந்த மேல இந்த காலத்துல நமக்கு அப்போஸ்தலராக இருப்பதும் நமக்கு தீர்க்கதரிசியா இருப்பது வில்லியம் மரியன் பிரணாம். பவுல் காலத்துல பவுல் அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி, நம்ம காலத்துல பிரணாம் நமக்கு அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி உபதேசத்தின் மேலதான் சபை கட்டப்பட வேண்டும். உங்களுக்கு சொந்த ஞானம், எனக்கு தேவன் என்னோடு பேசினார், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் சொன்னாரு, நான் ஸ்தாபனத்துக்கு இருக்கும்போது எனக்கு இப்படி கத்து கொடுத்தாங்க, இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் இங்க எடுபடாது. நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிற செய்திக்கு, நீங்கள் பேசுகிற செய்திக்கு கண்டிப்பாக தீர்க்கதரிசி செய்தியில குறிப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். தீர்க்கதரிசி செய்தியில குறிப்புகள் இல்லைனாக்க, பைபிள்ல மட்டுமல்ல செய்தியில குறிப்புகள் இல்லைனாக்க அந்த செய்தி வீணான செய்தி, அதை டெலிட் பண்ணிடுங்க. சரி, இப்போ பிளவு செய்தியில தீர்க்கதரிசி சொல்ற இந்த பலமல்லத்துடைய வருகைன்னு ஒரு சிலர் சொல்றாங்களே, இந்த மேக ஸ்தம்பத்தை 1963 வந்து அந்த மேக ஸ்தம்பத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதை கவனிங்க. 7 முத்திரைகளின் வெளிப்பாடு அந்த புஸ்தகத்துல அந்த மேகஸ்தம்ப படத்தை போட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க. அதை நான் வாசிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த புஸ்தகம் இருக்கும். 7 முத்திரைகள் திருக்கப்படுவதை குறித்து சகோதரர் பிரணாமுடன் பேசின பிறகு மேலே ஏறி சென்று 7 தூதர்களின் செட்டைகளினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இயற்கைக்கு மேம்பட்ட மேகமாகும். பிப்ரவரி 28ஆம் தேதி 1963 அன்று சூரிய அஸ்தமன நேரத்தில் பிளாக்ஸ்டாப் அரிசோனாவின் மேல் இந்த மகத்தான மேகம் புகைப்படம் எடுக்கப்பட்ட போது இது 26 மைல் உயரமும் 30 மைல் அகலமும் வாய்ந்ததாக இருந்தது. இப்புகைப்படமானது முதன்முறையாக மே 17, 1963 அன்று லைஃப் பத்திரிகையிலே அச்சடிக்கப்பட்டது. பாருங்க, தீர்க்கதரிசி பிளாக்ஸ்டாப்ல அங்க இருக்கும்போது 7 தூதர்கள் மேல இருந்து பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பிரணாமிட்ட பேசிட்டு திரும்ப போகின்ற பொழுது அந்த தூதர்கள் பறந்து போகும்போது அவருடைய செட்டைகளால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மேகஸ்தம்பம். அவருடைய செட்டைகளால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மேகஸ்தம்பம். இந்த மேகஸ்தம்பம் தண்ணீரோ பனித்துளிகளோ இல்லாத ஒரு உயரமான இடத்துல ஏற்பட்டது. இந்த மேகஸ்தம்பம் கூட சொல்ல முடியாது, இயற்கைக்கு மேம்பட்டதான மேகஸ்தம்பம், சூப்பர் நேச்சுரல் கிளவுட், இயற்கைக்கு மேம்பட்டது. இது சாதாரணமான மேகம் அல்ல. நிறைய மேகங்கள்லாம் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்த்தோட ஒரு மேகத்தை பார்த்தா ஜீசஸ் மாதிரி இருக்கும், இன்னொரு நம்ம என்ன நினைச்சு பார்க்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் வரும். ஆனா இந்த மேகம் அப்படி அல்ல. ஏன் அந்த லைட் மேகசின்ல அமெரிக்காவோட அந்த பத்திரிகைகளை விசேஷமா போடுறாங்கனாக்க, மேக கூட்டம் உருவாகாத சூழ்நிலையில அவ்வளவு உயரமான இடத்துல 26 மைல் நீளமும் 30 மைலும் கொண்டதாக ஏற்புரிய 85 ஆங்கிள் இதை எடுத்துட்டாங்க. கலிபோர்னியா பல இடங்கள்ல ஏற்குரிய 85 ஆங்கிள் 4-5 நகரங்கள்ல என்ன செய்யப்படுது, அது வந்து போட்டோகிராஃபி எடுத்துக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்ற அது மேலே சென்ற போது கலிபோர்னியா, மெக்சிகோ, டூசான் மற்றும் பல இடங்களிலும் பெரிய ஆய்வு கூடங்களில் இருந்து அதை புகைப்படம் எடுத்தனர். அது விசித்திரமான காட்சியாக இருந்தது. இதோ இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரர் ஃப்ரெட் சாத்மனும் நானும் ஜீன் நார்மனும் அது மேலே சென்ற போது அங்கே நின்று கொண்டிருந்தோம். அவர்கள் அதை புகைப்படம் எடுத்து இன்னமும் அது என்ன என்பதை அறியாதிருக்கிறார்கள். சில காலம் முன்பு எல்லாரும் இங்கே இதை பாருங்கள், இவ்விதமாய் காணப்படுகிறது. அந்த தூதர்களின் ரெக்கைகளையும் அவை எப்படி மூடப்பட்டிருந்தது என்பதையும் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படின்னாக்க இந்த மேகஸ்தம்பம் அங்க உருவாகும் போது தீர்க்கதரிசி அதை பார்த்து இவர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் 7 சட்டைகள் அவங்க விரிச்சு போகும்போது அந்த கிளவுட் ஃபார்ம் ஆகும். ஆனா சயின்ஸுக்கு அது தெரியாது. அவங்க அது புகைப்படம் எடுத்ததாக சொல்றாங்க, போட்டோ எடுத்திருக்கிறாங்க.
ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம் அப்படிங்கிற செய்தியில தான் ராபர்ட் பேசுறாரு. ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டதற்கு முன்பாக சுமார் 1 வருஷம் அல்லது அதற்கு முன்பாக கர்த்தாவே இது என்ன என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் பார்த்தபோது எனக்கு முன்பாக ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரு நீதிபதி. வெண்மையான டோப்பா விக் தலையில் அணிந்திருந்தான். முன்காலத்தில் நீதிபதிகள் வெண்மையான டோப்பா அணிவது வழக்கம். அவர்தான் பிரதானமான அதிகாரம் பெற்றவர் என்பதை காட்டு. வெண்மையான டோப்பாவோடு இயேசுவை பார்த்தபோது நான் கூறினேன், நாம் அறிந்தவண்ணம் அவர்தான் பிரதான அதிகாரம் பெற்றவர் என்ற சத்தியத்தை அது உறுதிப்படுத்தியதாக இருந்தது. அதையே தேவன் மருவமலையில் சாட்சியாக காண்பித்தார். 7 முத்திரைகளின் தொடக்கத்தில் கூர்நுனி கோபுர வடிவத்தில் 7 தூதர்கள் கீழே வந்தபோது அங்கே நின்று என்னிடத்தில் நான் திரும்பி இங்க வந்து 7 முத்திரைகளின் பேரில் பேச வேண்டும் என்று கூறினார். அவர் என்னோடு இருப்பார். அது மேலே சென்ற போது கலிபோர்னியா, மெக்சிகோ, டூசான் மற்றும் பல இடங்களிலும் ஆய்வுக்கூடங்களிலும் அதை புகைப்படம் எடுத்தார்கள். பாத்தீங்களா? அப்ப அந்த மேகஸ்தம்பம் வரும்போது அது ஒயிட் கிளவுடா வந்துச்சு. அவர் சொல்றாரு, பழங்காலத்து நீதிபதிகள் இங்க பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் விக்க வச்சுதான் அவங்க என்ன செய்வாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. பிரதானமான அதிகாரம் படைத்தவர்கள் அவர்கள். அவங்க ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் பர்சன்ஸ். அப்ப ஆண்டவர் இந்த மேகஸ்தவம் தோன்றுவதற்கு முதல் வருஷமே 62 எனக்கு சொல்லிட்டாரு. அதை நான் தரிசனத்துல பார்த்த போது இது ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவே 18 அந்த வந்துச்சுன்றார். அப்ப அவர் பிரதான நபர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டேன்றார். அதை நான் பிரெட் சால்மன், ஜீன் நார்மன், பில்லிபால் எல்லாமே நாங்க பார்த்தோம். அது மேலே சென்ற போது அது அங்கே நின்று கொண்டிருந்தோம். அவர் அதை புகைப்படம் எடுத்து இன்னும் அது என்ன என்பது அவருக்கு தெரியல. சயின்ஸுக்கு அது தெரியல. ஆனா அவங்க அந்த சூப்பர் நேச்சுரல் கிளவுட் மட்டும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பிரணாம் என்ன சொல்றாருன்னா, அது இயேசுடைய முகத்தை போல இருந்துச்சு அப்படின்றார். பாருங்க, அவர் சொல்றாரு, அதை நாமும் இங்க வைத்திருக்கிறோம். வலப்புறமாக சாய்ந்து பக்கவாட்டில் அதை பாருங்கள். அவரையே புகைப்படம் எடுத்தது போல தத்ரூபமாக இருக்கிறார். அவர்கள் அதை தவறான கோணத்தில் இருந்து பார்க்கிறார்கள். நீங்கள் அதை சரியான கோணத்தில் வைத்து பார்க்க வேண்டும். சரியான படத்திலிருந்து பார்க்க வேண்டும். தேவனை கர்த்தர் தாமே எது சரியான கோணம் என்பதை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு வலப்பக்கமாக திருப்பி அதை பாருங்கள். அதோ இருக்கிறார். தத்ரூபமாக அது அங்கே புகைப்படமாக எடுக்கப்பட்டது. இந்த மேகஸ்தம்பம் தோன்றும் போதே இந்த மேகஸ்தம்பம் இப்படிதான் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே இது நமக்கு என்ன ஒன்றும் புரியல. இது ஏதோ வெள்ளை கடவுள கிளவுடு மேகம் மாதிரி. ஆனா பிரணாம் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் அதை வலப்பக்கமாக திருப்பி பார்த்த போது இது இயேசுடைய முகத்தை போல காட்சி. இது ஆப்மேன் வரைஞ்ச அந்த படத்துக்கு ஒப்பனையா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம பிறகு பார்ப்போம். அப்ப இந்த மேகஸ்தம்பம் என்பது 7 சிறகுகள், 7 தூதர்களால உருவாக்கப்பட்டது அந்த கிளவுட். இந்த 7 தூதர்களும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இவங்க பரலோக தூதர்கள், பூமிக்குரிய தூதர்களோ சபைக்கால தூதர்களோ கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா சபைக்கால தூதனுக்கோ பூமிக்குரிய தூதனுக்கோ மனுஷர்களுக்கு என்ன கிடையாது, சிறகுகள் கிடையாது. பிரணாமும் சபைக்கால தூதனை எந்த செய்தியுமே சொன்னதில்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், தெற்குதரிசி சொல்லாது, நீ சொல்லாத. தெற்குதரிசி அதை சிறகு உள்ள பறவைகள், வானத்திலிருந்து வந்தவங்க, பெரிய ஏஞ்சல் போட்டாக்க அது ஹெவன்லி பீயிங், அது என்ன பரலோக தூதர்கள் சொல்றாரு. அதை மாற்றி சபைக்கால தூதர்கள் இன்னைக்கு நிறைய வீடியோவெல்லாம் கூட போடுறாங்க, அந்த கிராபிக்ஸ் பண்ணி. அவங்க சபைக்கால தூதர்கள் கிடையாது. அவங்க அப்படித்தான் நிறைய கோயம்புத்தூர்ல கூட வடக்குல இருந்து நிறைய ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, தவறான வட இந்தியாவிலிருந்து தவறான வடக்கர்கள், அவங்க இந்திக்காரங்க தவறான உபதேசங்களை பேசுறாங்க. ஆனா அவங்களுடைய ஷவுட், கத்தி குதிக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, ஆமேன் அல்லேலூயா அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு எனர்ஜி உண்டு பண்ணுது. ஏதோ தேவதூதன் மாதிரி பயங்கரமான செய்தி தான், என்ன பவர்ஃபுல்லா பேசுறாரு, ஆவியில இறங்கி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வர வைக்கிறதை தவிர அவங்களுக்கு அந்த டீப் மெசேஜ், ரெவலேஷன் கிடையாது, ராங் மெசேஜ். அவங்கெல்லாம் கோல்மேன் டாக்டரின்ல இருந்தவங்க. கோல்மேனே டாக்டரின் தவறானவர் தான். அவர் இறந்துட்டாரு, அதை ஃபாலோ பண்ணவும் தான். ஆனால் ஞாபகம் வைங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வெளியிலிருந்து நார்த் இந்தியாவிலிருந்து ஊழியக்காரங்க வந்தாலே நீங்க கவனிக்கணும். ஃபாரின் ஸ்பீக்கர்ஸ் வந்தாலும் கவனிக்கணும். வெள்ளத்தோல்ல எவன் வந்தாலும் என்ன செய்யறது, நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எப்படி உலக மனுஷன் வெளியில வடக்கனுக்கும் நார்த் இந்தியனுக்கும் வெள்ளக்காரனுக்கும் எப்படி அடிபிடிச்சு கிடக்கிறானோ அதே போல தமிழனில் ஒரு நல்ல ஆள் இருந்தால் அவன் தமிழை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தமிழில் ஒரு திறமை உள்ளவன் இருந்தால் தமிழன் ஏற்றுக்கொள்றது இல்லை, வெளியிலிருந்து வந்தானே ஏற்றுக்கொள்றான். அதுதான் நம்ம கிறிஸ்டியானிட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. என் டைம்ல ரொம்ப ஜாஸ்தி. நம்ம என்னதான் இங்க பேசி கரெக்டா பேசினாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
ஆனா அங்கிருந்து ஒரு வெள்ளத்தோளோட ஒருத்தன் பல்ல காமிச்சிட்டு வந்தானா உடனே என்ன செய்யுதுங்க, எல்லாமே அடிமைகள் மாதிரி காலில் விழுகுதுங்க. சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்பாடு கிடையாது. சாத்தான் இன்றைக்கு வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே இந்த மேகஸ்தம்பத்தை கவனிச்சிங்கன்னா ஒரு ப்ராபர்ட் சொல்றேன், இது வானத்திலிருந்து வந்த 7 தூதர்கள், அந்த 7 தூதர்கள் வட்டம் அடிச்சு பறந்ததுனாலே அந்த வட்டம் என்ன செய்து உருவாக்கப்பட்டது. அது கூருணி கோபுர வடிவத்தில் ஏறக்குறைய 7 தூதர்கள் இறங்கி வந்து போனார்கள். இது பிரணாமுடைய மெசேஜ். இது நான் சொல்றது இல்லை, செய்தி குறிப்பு உங்களுக்கு கொடுத்தாச்சு, அதை நீங்க படிச்சு பாருங்க. செய்தியில் இல்லாத எதையுமே நான் பேச மாட்டேன். பாருங்க, அவர் சொல்றாரு அது புகைப்படம் என்று சொல்கிறார். இப்ப என்ன பிரச்சனை, வரைபடம் பலமுள்ள தூதனா புகைப்படம் பலமுள்ள தூதனா? ஒருவர் புகைப்படத்தை பலமுள்ள தூதன் என்று சொல்கிறார், நம்ம வரைபடத்தை பலமுள்ள தூதன் என்று சொல்லுகிறோம், புகைப்படத்தையும் நம்ம அதை தான் நம்ம தப்பு சொல்ல. ஆனா ஒருவர் சொல்றாரு புகைப்படம் தான் பலமுள்ள தூதன், மேகஸ்தம்பம் அது புகைப்படம், அது புகைப்படம் தான் பலமுள்ள தூதன், இந்த வரைபடம் அது பலமுள்ள தூதன் இல்லைங்கிற. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது நம்ம கேமரா தூக்கிட்டு போய் தேவதூதல் இறங்கி வரும்போது அங்கே பலமுள்ள தூதல் இறங்கும்போது, சார் கொஞ்சம் லைட் எப்படி இல்லைங்க, சார் கொஞ்சம் ஃபேஸ் கட்டுங்க, சார் கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் லைட் பாஸ் பண்ணுப்பா, கொஞ்சம் இந்த ஆங்கிள் எடுப்பா, அப்படி நம்ம யாரும் எடுத்தோமா? இல்லை இல்லை. அங்கே யாராவது இந்த மாதிரி தப்புன்னு சொல்றவங்க மேகஸ்தம்பம் தான் பலமுள்ள தூதங்க கேமரா தூக்கிட்டு போனாங்களா? நான் தான் போய் அதை போட்டோ எடுத்துட்டு வந்தேன், தூதல் வந்து நான் தான் பார்த்தேனே? இல்லை. நமக்கு அது எப்படி பலமுள்ள தூதன்னு தெரியும்? தீர்க்கதரிசி சொன்னார், அங்கே நிற்பது கர்த்தர் தான், அது கர்த்தர் அப்படின்னு சொன்னார். வருக வராதவங்களுக்கு இதை சேர்த்து சொல்றேன், வருக வந்தவங்கள வந்து இந்த மாதிரி நிறைய தவறான காரியங்களை சொல்றதுனால தான் வருக வந்துச்சுன்னு சொல்ற விஷயத்துல வந்து வருக வரலைங்கிறவங்க ஏற்றுக்க தயங்குறாங்க. கடைசி கால செய்தியிலேயே கலப்பது நிறைய கள்ள உபதேசம் நிறைய உண்டு. அதுல இந்த வருக வந்தாச்சுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல நிறைய டுபாக்கர்ஸ் உண்டு. தீர்க்கதரிசி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தீர்க்கதரிசி செய்தியை முழுமையா ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரன், நான் வந்து எல்லாமே எடுத்துக்க மாட்டேன், எனக்கு இந்த பைபிள்ல இருந்துச்சுன்னா பிரணாம சொன்னா ஏத்துக்கிறேன், ஏன்னா இவனுக்கு சாதகமானது பைபிள் இருக்கிறதையும் ஏத்துக்குவார், சாதகம் இல்லாத ஏத்துக்க மாட்டார். ஸ்தாபனத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது பைபிள்ல நேரடியா இல்லை, ஆனா மறைமுகமா இருக்குது. தீர்க்கதரிசி எடுத்து ஓப்பனா பேசுற உடனே அவர் என்ன பண்றது, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அதே மாதிரி லிப்ஸ்டிக் போடக்கூடாதுங்கிறது பைபிள்ல வசனம் கிடையாது. ஆனா என்ன சொல்ல, பிரண்ணாம் சொன்னார் பைபிள் இருக்குதான். ஒழுக்கங்கட்ட ஆடைகள் போடக்கூடாது, பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடக்கூடாதுன்னு பைபிள்ல வசனம் இல்லை. ஆணுடைய பெண்ணுடைய தான் இருக்குது, புருஷர்களுடைய ஸ்திரீகளுடைய தான் இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட் சொன்னாரா? பிரண்ணாம் தானே சொல்ற. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாஸ்டருக்கு பிள்ளைங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு சுத்துதுங்க. ஏன்? தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாதனால. தீர்க்கதரிசி அவமதிச்சா அது பரிசுத்தாவியை அவமதிச்ச மாதிரி. தீர்க்கதரிசியை தேவன் நடத்தினார், அதனால தெரிஞ்சுக்கணும். 1963 முன்னதாக எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா 1963 பிறகு அவர் பலமுள்ள தூதனாக 7ஆம் தூதனுக்குள் ஐக்கியமானார். அன்னிலிருந்து 1963 இருந்து இன்றைய 1965 வரைக்கும் சொல்லப்பட்ட செய்தியில ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நீங்க பார்க்க முடியாது, சின்ன கரப்ஷன் கூட கிடையாது. தேவன் நடத்தினார். ஒருவேளை பிரணாம் தன்னுடைய சபையில வந்து 2 பில்லர்ல 2 சிலுவை வச்சிருந்தார், 2 சிலுவையில 2 ஸ்டாச்சஸ் இயேசு கிறிஸ்து உருவங்கள் இருந்துச்சு. போன பதிவில் நான் அந்த போட்டோ போட்டிருக்கிறேன் இல்லையா? அந்த 2 பதிவு ரெண்டுமே திரும்ப சொல்றாரு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் போது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது எந்த ஒலிவ மரத்தின் கீழாக அவர் ஜெபித்தாரோ அந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து வெட்டிட்டு வந்து அதை வந்து எனக்கு சிலுவையா வடிச்சு கொடுத்தாரு. நான் அதை சபையில மாட்டி இருக்கிறேன். அப்படி வலது பக்கம் எனக்கு சரியா, நான் அவர் வலது பக்கம் நான் இருக்கிற மாதிரி மாற்றப்பட்டிருக்குது. நான் மன்னிக்கப்பட்ட பாவி, மன்னிக்கப்பட்ட கல்லன், வலது பக்கத்துல மன்னிக்கப்பட்ட கல்லன் போல நான் மன்னிக்கப்பட்டு கிருபினாலே நான் மன்னிக்கப்பட்ட பாவி என்று நான் சொல்றேன். அவர் பிரசங்கப்படுத்துக்கு பின்னதாக அங்க அவருடைய போட்டாவே மாற்றிருக்கிறாரு. ஓரத்துல இயேசு கிறிஸ்துடைய போகத்தை ஆத்மன் ஜீசஸ் படத்தை மாட்டி இருக்கிறார். ஒருவேளை அவர் அந்த வரைபடத்தை அங்க மாட்டியிருந்து அந்த சிலுவை வச்சிருப்பது தப்பா இருக்குமானா அவர் 7 சீல் அங்க ஓப்பனே ஆயிருக்காது. இன்னைக்கு பேசுறவங்க 7 முத்திரைகள் வெளிப்பட்டாச்சு, 7ஆவது முத்திரை வெளிப்பட்டாச்சு, ரகசிய வருகை வந்தாச்சுன்னு சொல்றவங்க அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. அப்போ அவர் அதை தப்பு பண்ணி தான் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டார் அவரு. ஏன்னா கர்த்தருக்கு பிடிக்காத 2 காரியம், ஒன்று விபச்சாரம், இன்னொன்று விக்கிராராதனை. இந்த 2 இடத்துல ஒரு வாசம் பண்ண மாட்டார். அப்போ ஒருவேளை ஜீசஸ் படமும் அந்த சிலுவையும் வச்சிருந்தனால அது விக்கிராதனாக பிரணாம் கூடாரத்துக்குள்ள எப்படி தேவன் வந்திருப்பார்? தேவன் அங்க வரலன்னா இன்னைக்கு ஏன் 7 முத்திரை பிரசங்கிச்சுட்டு வருகை வந்தாச்சு அப்படின்னு நீ மேகஸ்தம்ப படத்தை எல்லாம் வச்சுட்டு நீ துபாக்கர் விட்டுட்டு இருக்கிறீங்க? யோசிக்கணும் இல்லையா? பிரணாம விடுங்க, அவர் தெரியாம கூட பண்ணிருக்கலாம். சொல்றாங்க இல்லையா, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை. ஆனா அவர் வச்சது தப்புன்னு சொல்றதுக்கு ஏன் தேவன் அங்க வரல?
நிறைய இடங்களில் பிரணாம திருத்திருக்காரு இல்லையா தேவன். இப்படி நிறைய பிரசங்களை பார்க்கும்போது, உதாரணத்துக்கு முத்திரைகளை பற்றி பேசும்போது, முதலாவது முத்திரையை பேசும்போது அவர் தனி அறையில் இருக்கிறார். அப்போ வெள்ளை குதிரையில போனவே இயேசு கிறிஸ்து அவர் அம்பு எடுத்து அன்பு என்கிற அன்பை விடுறாரு, மனவாட்டியில இருதயத்தில் விடுறாருன்னு அப்படி நோட்ஸ் எடுத்திருக்கிறார். அவர் ஜோமனிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் வழியாக ஆவியானவர் அது தப்பு. அந்த வெள்ளை குதிரையில வந்தவ யாரு? அவர் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி மாத்துறார். உடனே நல்ல வேலை, ஒருவேளை ஆவியானவர் தடுக்கலைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரணாம் சொன்னது பேசிட்டு வந்திருக்கோம். 63 செவன்ஸ் ஓபன் பண்ணும்போது ஆவியானவர் தடை செய்கிறார். அப்போ அங்க தடை செய்யும் போது 7 முத்திரை வரணும், பலமுள்ள தூதன் உனக்குள்ள வரணும் அப்படின்னா, அக்கினி ஸ்தம்பம் இங்க அசைவாடணும்னா நீ முதல்ல 2 சிலுவை எடுத்துரு. அந்த ஏசு படம் சொல்றிய, என்னுடைய படம் சொல்றிய, அது தூக்கிடு. அது வச்சிருந்தாக்க நான் வரமாட்டேன். சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? தேவன் உண்மையோடு வருவாருங்க. அவரால் நடிக்க மாட்டார் ஆளுக்கு தகுந்த மாதிரி. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க நடிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாங்க? உந்தப்ப நாங்க நீ கண்டுக்காதே, எந்தப்ப நீ கண்டுக்காதே, ஏதோ ஒரு பாஸ்டை பிடிச்சிக்கிறது, வாழை பிடிச்சிக்கிறது, அவர் என்ன பண்ணாலும் அவங்க முன்னாடி ஒரு கூட்டணி அமைக்கிறதா விரும்புறாங்க. செய்தியில் அடிக்கடி நான் சொல்லுவேன், இயற்கை கவனிச்சு பாருங்க. இயற்கையில ஒரு சண்டைக்கு போறதோ அல்லது ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடுறதோ பன்றிகள் கூட்டமா சேரும், ஓநாய்கள் கூட்டமா சேரும். அதுக்கு பேர் ஃபெலோஷிப், ஐக்கியம் கிடையாது. அந்த இறைய பிடிக்கிறதுக்கு தேவைக்கு, மாம்ச தேவைக்காக என்ன ஒன்று சேர்ந்து பண்ணி ஒன்று சேரும். ஆனா சிங்கம் அப்படி கிடையாது, அது தனியாக தான் வேட்டையாடும். பெண் சிங்கமானாலும் ஆண் சிங்கமானாலும் அது ஒன்று தனியாகவோ அல்லது குடும்பத்தோட தான் அது போகும். அது 10 சிங்கங்கள் சேர்ந்து ஒரு ஓநாயை பிடித்தது அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. வேட்டைக்கு போகும்போது சில சிங்கம் கூட வரும்போது அது வேற. ஆனால் சிங்கம் தனியா, சிங்கம் சிங்களா தான் வரணும். உலக மனுஷனே சொல்றாங்க இல்லையா, பன்றிகை தான் கூட்டமா இருக்கு. ஏன் அந்த பன்றிகை கூட்டமா இருக்குது? அந்த மாமிசம் வேணும். இந்த பாஸ்கிட்ட போனா இவர் நம்ம எல்லாம் போய் அங்கே ஐக்கியமான இவருக்கு கொஞ்சம் பணம் வாங்கலாம், எனக்கு அதுக்கு பணம் கொடுப்பார். என் சர்ச்சுக்கு ஓடு போடுற கொடுப்பார், ஃபேன் வாங்குற கொடுப்பார், சிமெண்ட் சீட் வாங்க கொடுப்பார், கட்டடம் கட்டுற கொடுப்பார், அஸ்திவாரம் போடுற கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவார், என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுப்பார். இப்படிதான் இவனுக்கு என்ன செய்யறாங்க? கடைசி கால செய்தியில அநேகர் அதுக்கு பேரு சகோதர ஸ்நேக ஐக்கியம் வச்சுக்கிறாங்களே தவிர இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு. மேகஸ்தம்பம் அதுதான் தலை பலமுள்ள தூதன் ஒருவர் சொல்றாரு. அவர்கிட்ட போற இன்னொருத்தர் ஜீசஸ் படம் தான் பலமுள்ள தூதன், அவரை வைக்க தப்பு கிடையாது, அவர் நோட்டீஸ்ல போடுறாரு. ஆனா அவங்க ஐக்கியமா இருக்கிறாங்க. எப்படி ஐக்கியமா இருக்கிறாங்க? இப்ப நம்ம அதை சொன்ன என்ன செய்யுது? தப்புன்றாங்க. இப்ப பிரணாமணி சபையில இருந்தது சரியா தப்பா அப்படின்னு நம்ம வேதம் சும்மா நம்ம பேசக்கூடாது. அது மேகஸ்தம்பத்துல வந்தது யாரு? தீர்க்கதரிசி சொல்றாரு. அது கிறிஸ்து தாங்க. எப்படி? செய்தியில நான் உங்களுக்கு குறிப்பு தாரேன். பிளவு அப்படிங்கிற செய்தியில 123வது பக்கத்துல 41வது பேரா, ஆகவே அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுகையில் அந்த தூதன், அந்த செய்தியாளன் கீழே இறங்கி தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைக்கிறார். அவருடைய சிரசின் மேலே வானவில் இருந்தது. பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில் இந்த 7ஆம் தூதன் பூமியில் ஏற்கனவே இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க, அவர் சொல்ற அந்த செய்தியாளன் யாரு? கிறிஸ்து கீழே இறங்கி வருகிறார். அப்ப அந்த பலமுள்ள தூதன் யாரு? கிறிஸ்துன்றார். அடுத்தபடியாக 45வது பேரால சொல்றார். பிளவு செய்தியில 45வது பேரா, இப்பொழுது இந்த செய்தியாளன் செய்தி முழங்கும் இந்த சமயத்தில் தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும். இப்பொழுது 7ஆம் சபையின் தூதன் இங்கே பூமியில் இருக்கிறான், அது பிரணாம். வேறொரு தூதன் பலமுள்ள செய்தியால் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். பாருங்கள், அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது. உடன்படிக்கைக்கு அடையாளம் பாருங்கள், அது கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும். அப்ப பலமுள்ள தூதன் எங்க ரிவீல் ஆனாரு? மேகஸ்தம்பத்தில் ரிவீல் ஆனார். மேகஸ்தம்பம் பலமுள்ள தூதன் ஒரு நபர் அல்ல, மேகஸ்தம்பத்திலே பலமுள்ள தூதன் ரிவீல் ஆனார். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்து அல்ல, உடன்படிக்கை பெட்டியின் மேல் கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆசீர்வாத கூடாரம் கிறிஸ்து அல்ல, ஆசீர்வாத கூடாரத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டார். அக்கடி ஸ்தம்பம் அது தேவன் அல்ல, அக்கடி ஸ்தம்பத்திலே தேவன் வெளிப்பட்டார். அதான் விஷயம். அக்கடி ஸ்தம்பம் தேவன்னாக்க இன்னைக்கு எல்லா பக்கம் விறகு எரிச்சாலும் அது அக்னி வருது, கேஸ்லயோ அக்னி வருது, அதெல்லாம் தேவன் அது இல்லைங்களா? இல்ல அவங்க புறஜாதிகளை ஜோதின்னு சொல்றாங்களே, பார்க்கற நெருப்பு அக்னி ஸ்தம்பம் தான் கடவுள் அப்படின்னா, தேவன் அப்படி இயேசு அப்படின்னா பார்க்கிற அக்னி எல்லாம் இயேசுவா? அவர் அக்னி ஸ்தம்பத்திலையும் வெளிப்பட்டார், அதோட விலகிட்டார், அவ்வளவுதான்.
மேகஸ்தம்பத்தில் வெளிப்பட்டாரு. அதுக்கு பிறகு அவர் மேகத்தோடு மனவாட்டிட்ட வந்தாச்சு, பூமிக்கு வந்தாச்சு அவரு. அப்புறம் ரெண்டாவது அந்த மேகஸ்தம்பத்தை அது புகைப்படம். அந்த புகைப்படத்தை 7ஆம் தூதன் பலமுள்ள தூதன் சொல்றீங்களே, இப்ப வரைபடத்தை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஒன்னு புகைப்படம், இன்னொன்று வரைபடம். வரைபடம் தப்புனா புகைப்படம் தப்பா தானே இருக்கும். இது மேன் மேக்கிங் தானே, சயின்ஸ் தானே போட்டோ எடுத்துச்சு. இல்ல தேவன் பரலோகத்திலிருந்து போட்டோ பிரிண்ட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சு விட்டாரா? அப்படி இல்லையே. அங்கிருந்து நமக்கு பிரிண்ட் பண்ணல. அது இங்கிருந்து யாரோ ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர்கள் அல்லது விஞ்ஞானம், அது ரேடார், அதை 85 ஆங்கிள் எடுத்தாங்க. ஒண்ணுதான் ஜீசஸ் ஃபேஸ்ல வருது, மற்றதெல்லாம் கலங்கி போய் வெவ்வேறு வடிவங்கள். 85 எடுத்தா 85 ஜீசஸ் மாதிரிலாம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த கிளவுடு அதே சமயத்தில் அந்த அரிசோனாக்கு இன்னொரு இடத்துலையும் அரிசோனாவிலிருந்து வெளியே ஒரு கிளவுடு வந்திருக்கு. அது ஜீசஸ் ஃபேஸ் மாதிரி தான் வந்திருக்கு. அதை நம்ம பார்க்கறது இல்லை. அடுத்ததாக இந்த மேகஸ்தம்பம் வரும்போது அரிசோனாவுடைய அருகில, மேகஸ்தம்புக்கு கொஞ்சம் தள்ளி மூன் பீம் சொல்லுவாங்க, வானவில் வந்திருக்குங்க. நீங்க அந்த லைஃப் மேகசின் பார்த்தீங்கன்னா அது எங்கிட்ட இருக்குது. நான் வேணா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அந்த லைஃப் புக்கை நான் வச்சிருக்கிறேன், பிடிஎஃப் வச்சிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா மேகஸ்தம்பம் வெளிப்பட்ட அந்த பிரிண்டான அந்த இடத்துக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரெயின்போ வந்திருக்கு. அதே ஏரியாவில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பலமுள்ள தூதன் எப்படி வரணும்? சிரசின் மேல வானவில் இருந்துச்சு. அப்ப மேகஸ்தம்பம் வரும்போது அங்க வானவில் வரணும் இல்லையா? மூன் பீம் வந்துச்சாலே. இதுல நம்ம டீட்டெயில் நிறைய போகுது, நம்ம அதை நிறுத்திட்டோம். அப்ப மேகஸ்தம்பத்திலே பலமுள்ள தூதன் வெளிப்பட்டார். சார் அப்ப சொல்றாரு, அதை நாம் இங்கே வைத்திருக்கிறோம் வலப்புறமாக. அதாவது என்ன செய்தி அப்படின்னாக்கா, உங்களுக்கு நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, ஏற்ற காலத்தின் ஆகுக்குரிய ஆகார். அந்த செய்தியில ப்ராபட் சொல்றாரு 86வது பேரா, ஒரு நாள் அதை வலப்பக்கமாக திருப்பி பார்த்த போது இயேசு கிறிஸ்துவை கண்டேன். ஆப்மேன் வரைந்த படத்தை போல மிகவும் தத்ரூபமாக இருந்தது. தத்ரூபம், ஆப்மேன் வரைந்த படத்தை போல தத்ரூபமாக அப்படின்னு என்ன அர்த்தம்? தத்ரூபமா இருந்துச்சுன்னு தான் சொன்னாரே தவிர அந்த மாதிரி இல்லை, அவர் வரைஞ்ச மாதிரி. ஆனால் தத்ரூபம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ரியலிஸ்டிக்கலி ஒரிஜினல், ரியலிஸ்டிக்கலி நீங்க தத்ரூபத்தை நீங்க அது என்ன சொல்ற, கூகுள் டிரான்ஸ்லேஷன் நீங்க அடிச்சு பாருங்க, ரியலிஸ்டிக்கலின்னு வரும், உண்மையான ஒரிஜினல் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா பிரணாம் அதை எப்படி பயன்படுத்தி, ஆங்கிலத்தில் எப்படி பயன்படுத்திருக்காருனாக்க, there was Jesus Christ just as prophet as Hoffman ever drawed him. அவன் மறைந்த ஓவியம் பரிபூர்ணமாய் இயேசு கிறிஸ்துவை போல இருந்தது. பர்ஃபெக்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். பர்ஃபெக்ட்னா என்னத்துங்க? பரிபூர்ணம். பரிபூர்ணமா இயேசு கிறிஸ்துடைய முகத்தை போலவே இருந்துச்சு. தமிழ்ல தத்ரூபமா, தத்ரூபங்கிறது கரெக்டான வேர்டு தான். ஆனா நம்ம ஆளுகள் தான் டைம்ல நிறைய ஊழியர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் ஒழுங்கா வாசிக்க தெரியாது. அதுக்காக நான் எல்லாமே பெருசா பெரிய ஞானி நீங்க நினைச்சிடாதீங்க. குறைஞ்சபட்சமாவது நமக்கு தெரியும், அல்லது அதை குறித்து ஆராய்ச்சி செய்யும். மொழிபெயர்ப்புலையும் சில தவறுகளா இருக்குது. இங்க நம்ம வாசிக்கும் போது இப்ப வாசினேன், பிளவு செய்தல் 123வது பக்கத்துல, பலமுள்ள தூதன் இறங்கும் இந்த வருகை நேரத்திலே ஏற்கனவே பூமியில 7ஆம் தூதன் இருக்கிறான் என்பதை கவனியுங்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. சமீபத்தில் சென்னையில ஆரோக்கியசாமிங்கிற ஒரு சகோதரன் 7 முத்திரையில் வெளிப்பாட்டு புக்கை புதுசா போட்டார், ரீபிரிண்ட் போட்டார். ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த 129வது பக்கம் 46வது பக்கத்தை பார்க்கிறேன், அந்த பலமுள்ள தூதன் வார்த்தை காணும். இந்த தூதன் இறங்கும் இந்த வருகை நேரத்திலே அப்படின்னு இருந்துச்சு. என்னடா இது இவரு இப்படி போட்டிருக்காரு? பலமுள்ள தூதன் வந்தாதானே அது நம்ம வருகை நம்ம சொல்லவே முடியும். இது வெறும் தூதன் இருக்குதே அப்படின்னு இங்கிலீஷ்ல 7C ரெஃபர் பண்ணி பார்த்தேன். இங்கிலீஷ்ல அப்படித்தான் இருக்குது. பலமுள்ள தூதன்கிற வார்த்தையை பிரணாம் பயன்படுத்தல. ஆனா அது பலமுள்ள தூதனை பத்தி தான் பேசிட்டு வர்றாரு. ஒரு முறை அவரை பத்தி சொல்லியாச்சு, நம்ம ராஜா இங்களது இப்ப புறப்பட்டு கொண்டு வருகிறார் அப்படின்னாச்சா, அடுத்தது அவர் அப்படிதான் வருவார். ஒவ்வொரு டைமும் ராஜா ராஜான்னு வராது இங்கிலீஷ்ல. அதுபோல அவர் பலமுள்ள தூதனை அவர் பத்தி பேசிட்டு வரும்போது, இந்த தூதன் இறங்கும் இந்த வருகை நேரத்திலே ஏற்கனவே பூமியிலே 7ஆம் தூதன் இருக்கிறதை கவனிங்க. அப்ப பாருங்க, சின்ன மிஸ்டேக் அவங்க எடுத்து ஒரு வேலை உங்களுக்கு சொல்லுனா வரலன்னு சொல்லுங்க, எடுத்து அந்த பலமுள்ள தூதனுங்க வார்த்தைங்க இல்லையே. இங்கிலீஷ்ல பாரு பிரணாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலையே, அப்படி நாங்க எப்படி பதில் கொடுக்க முடியும்? சோ வாதத்தை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, நித்திய ஜீவன் உண்டு. எப்படி பைபிள் இருக்குதோ, பைபிளை தழுவி வந்த செய்தியை நீங்க அப்படி கவனிக்கணும். ஏன்னா இங்கிலீஷ்ல அவர் பேசினார். இங்க தமிழ்ல வரும்போது மொழிபெயர்ப்பார்கள் வேணும்னு செய்யறது இல்லை, சில நேரங்களில் தவறா போயிருது,
நம்மளாம் இப்போ இங்கிலீஷ்காரனாக பிறந்தோம், மிஸ்டேக் ஆகுது. அப்போ நம்ம கவனித்து டிக்ஷனரி பார்க்கணும், நமக்கு ஸ்ட்ரக் வருதான். அப்போ அது வந்து சரியா தப்பா இந்த இடத்துல அப்படின்னா என்ன வேணும் நமக்கு? ஜபத்தோடு நீங்க செய்தி அணுகுகின்ற பொழுதுதான் யாரையாவது பட்டணும், இந்த செய்தியை உயர்த்தி காண்பிச்சுக்கணும், நாம தான் பெரிய செய்தியாளர், நம்மளை தவிர வேற எவனும் கிடையாது அப்படிங்கிற அந்த இருமாப்போடு நீங்க செய்தியை தயாரிக்கின்ற பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை காட்ட மாட்டார். வேற யாராவது பிரசங்கம் பண்ணியிருந்தா அப்போ என்ன நீங்க அதை சொல்லுவீங்களே தவிர உங்களுக்குள்ளேயே அந்த வெளிப்பாடு வந்து, மகனே இந்த செய்தி எடுத்துப்பார், இந்த மொழிபெயர்ப்பு கவனித்துப்பார், இந்த பாயிண்ட் பாருங்க உங்களுக்கு சொல்லணுமாக்க உண்மையிலேயே நீங்க தேவனுடைய ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டு ஜெபத்திலே இருந்து தரித்திருந்து அந்த வேத செய்தியை நீங்க தயாரிக்கின்ற பொழுதுதான், தாழ்மையோடு தயாரிக்கின்ற பொழுதுதான் அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க டிபேட்ல நீங்க என்ன மாதிரி ஆட்சியில டிபேட் பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க. நிறைய பேர் விவாதத்துக்கு ஏன் வரமாட்டேங்கிறாங்க, டிபேட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, தெரியும் அவங்களுக்கு தங்களுடைய பலம். கல் நம்ம வீசினா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆகவே டிபேட்டுக்கு வரமாட்டாங்க. இந்த ஆப்மேன் பிக்சரை பற்றி பேசுறது கூட டிபேட்டுக்கு வாங்க ஒரு வாரமா நான் நினைச்ச முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். ஏன் தப்புன்னு சொல்றாங்க பிரதர், நான் வரேன். எஸ், நான் சொன்னேன் நீங்க வாங்க, ஏன் உங்களுக்கு கூட்டம் ஏற்பாடு பண்றேன், செலவு நான் பண்றேன், அப் அண்ட் டவுன் கொடுக்குறேன், ஃபுட்டு கொடுக்குறேன், தங்கருக்கு இடம் கொடுக்குறேன், பேசுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. உங்க காரியம் தப்புன்னா சரி, நான் தப்பா இருந்தா நீங்க பேசுங்கன்னா ஒருத்தர் சத்தத்தை காணும். சும்மா ஒரு வேலை இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் தோற்கடிச்சுட்டாக்க என்னோட ஊழியம் போச்சுல, நான் வெக்க கெடுதானே செலவெல்லாம் பண்ணி. ஏன் அவங்களுக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது? தாங்கள் பேசுகிறது சுயத்திலிருந்து எடுத்து பேசுறதுனால தான். பிரணாம் பேசியிருக்காரு, இப்ப நான் பேசுறேன்னா எனக்கு தெரியும் இவர் பேசியிருக்கிறார், இதை ஏற்றுக்கொள்ள தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நான் சொல்றது சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அப்ப அந்த தைரியம் எனக்கு இருக்குது. ப்ராப்பர்ட் பேசியிருக்காரு, பைபிள்ல இருக்குது, நான் பேசுறேன், அவ்வளவுதான். அப்ப இல்லாம நீங்க சொந்த கருத்தை பேசுறதுனால தான் உங்களுக்கு டிபேட்ல நிக்க முடியல. அப்ப டிபேட்ல நிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சு இந்த படம் பிடிக்கும், தீர்க்கதரிசி விவாதம் எல்லாம் பண்ண சொல்லல, பைபிள் விவாதம் பண்ணக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு மொண்டி சாக்குகளை பூசி மொழுகிறீங்க. செய்தி கடைசி கால செய்தி யார் தெரியுமா? யுத்த வீரர், ஸ்தாபனத்துக்காரன் கூப்பிட்டான ஓடணும், திருத்துவ இல்லைன்னு சொல்லி வந்து பேசுறா அப்படின்னாக்க போகணும். தீர்க்கதரிசி செய்தி இல்லாம நீங்க டிபேட்டுக்கு போக முடியாது. நாகர்கோயில்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் ஒன்காடு ஃபைத், தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா திருத்துவத்தை பத்தி ஒன்காடு பத்தி அருமையா பேசுவார். அவர் பேர் ராபின்சன் பேர். அவர் மறிச்சிட்டார். அவருக்கு என்ன கண்டா பிடிக்காது. ஏன்னா இவர் எப்பவுமே பிரணாம் பத்தி பேசுவாரு, செய்தியிலே பேசுவாரு அப்படின்னு என் மேல ஒரு தவறான கண்ணோட்டம். எங்க பார்த்தாலும் எனக்கு பைசால் சொல்ல மாட்டார். ஊழியர்கள் கூட்டங்கள் எல்லாம் வரும்போது சொல்ல மாட்டார். என்னை கண்டா மூஞ்ச திருப்பிப்பார், எதிரி மாதிரி. நான் கண்டுக்கல, மறிச்சிட்டார், அது வேற விஷயம். ஒரு நாள் திருத்துவக்காரங்களா அவரை கூப்பிட்டு டெபேட்டுக்கு கூப்பிட்டாங்க. இவர் போனார், டெபேட்டுக்கு போனார். டெபேட்டுக்கு போகிற போது அவங்க விவாதம் எல்லாம் எடுத்து வச்சாங்க. இவங்க ஏதோ நம்ம ஸ்தாபனத்துல சின்ன சந்து வந்து இருக்கிற சின்ன சின்ன பாஸ்டுங்க விசுவாசிட்டு பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டார் ஒன்க. ஆனா அங்க போனவங்க எல்லாமே பாஸ்டர்ஸ், எல்லாம் தியாலஜி படிச்சவங்க. அவங்க ஒரே வார்த்தை கேட்டாங்க. முதலாவது ஹேலோகிங்கிற வார்த்தை ஃப்ளூரலா சிங்குலரா? ஹேலோகிங்கிற அது எபிரேய வார்த்தை பன்மையா ஒருமையான்னு கேட்டிருக்காங்க. இவர் ஒருமை சிங்குலர் அப்படின்ட்டார். அது தப்பு, சிங்குலர் கிடையாது, அது வந்து ப்ளூரல். அதை வந்து யூனி ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனி ப்ளூரல் நவுன் அப்படின்னாக்க அது பன்மையாகவும் எடுத்துக்கலாம், ஒருமையாகவும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றீங்க, இப்போ ஒரே ஒரு பென்சில் இருக்குதுன்னா அது சிங்குலர். ரெண்டு பென்சில் ஆச்சுனாக்க அது ப்ளூரல். ஒரு பேனா இருந்துச்சுனாக்க சிங்குலர். ஆனா 2-3 பேனா சேர்ந்துச்சுனாக்க அது ப்ளூரல். ஒரு கார் இருந்துச்சுனாக்க அது வந்து சிங்குலர். 3-4 கார் சேர்ந்துச்சுனாக்க ப்ளூரல். கார்ஸ் அப்படிதான் சொல்லணும், பென்சில்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி ஹியோலோகிங்கிற வார்த்தை ப்ளூரல். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேர் இருக்கிறாங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. இவர் அதனால என்ன செய்தாரு? அவர் ஒருத்தர் தான் ஏலோகிங்கிறது சிங்குலரா தான் இருக்க முடியுங்கிறது இவருடைய வாதம். ஆனா எபிரேய வார்த்தையினுடைய தாத்பரியம் அவருக்கு தெரியல. ஒரு கார் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த கார் வந்து ஒரு காருங்கிற விதத்துல சிங்குலர், அவ்வளவுதான். ஆனா காரை வந்து ப்ளூரலா பண்ண முடியும். இரும்பு, பித்தளை, செம்பு, சீட் கவர், ஃபோமு, ரப்பரு, கண்ணாடி, பெயிண்ட், தகடு, இதெல்லாம் சேர்ந்தா ப்ளூரல். இது எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜ் பண்ணும்போது சிங்குலர். இதைத்தான் இங்கிலீஷ்ல வந்து யூனி ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூரல் எடுத்து பார்த்தா ப்ளூரல் தான். ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டா ஒரு மனிதன், ஆனா அவனுக்குள்ள எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, அணுக்கள் இருக்குது, கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, அத்தனை ப்ளூரல். யூனி ப்ளூரல் நவுன் அப்படின்பாங்க.
ஆக எலோகிம் அப்படிங்கிற வார்த்தை அவருடைய தன்மைகள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, சாரோன், லீலி, புஷ்பம், பலன், சிறந்தவர் எல்லாமே அடங்கியிருக்கிறதா எலோகிம். இவர் என்ன செஞ்சிருக்கலாம், எலோகிங்கிற வார்த்தை வந்து ப்ளூரல், பட் அவர்களுடைய தன்மை ஆட்ரிபியூட்ஸை ரிவீல் பண்ணுது. அப்படி மெல்கிசேதேக்கா வந்தாரு, இப்படி வந்தாரு, அப்படி வந்தாருன்னு சொல்லியிருந்தாக்க அவன் வாயடிச்சுப்பட்டிருக்கலாம். அப்ப ஏன் அவருக்கு அது தெரியலன்னா, தீர்க்கதரிசி செய்தி அவனுக்கு தெரியல. அவருக்கு தீர்க்கதரிசி எடுத்து தின்னார். தீர்க்கதரிசி செய்தி அவர் படிச்சிருந்தாருனாக்க பிரணாம் சொல்லி கொடுத்திருப்பார். ஏழோகிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறார். அவன் என்டையர் மெசேஜில் நிறைய பேர் செய்தியை சரியாகவும் கவனமும் படிக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்க டிபேட்டுக்கு வர பயப்படுறாங்க. அப்படியே வந்தாலும் தோத்துருவாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், சிங்கம் மாதிரி கட்சிக்கிறோம். வந்து பாரு, நீ மேடையில் கொடுக்குறோம். தனியாக 4 பேர்த்திட்டையோ உங்கள் சபையிலையோ இல்லை ஒரு 4 பேர்த்திட்ட உட்காந்து குசு குசுன்னு பேசுறதுலாம் மேட்ரு கிடையாது. உங்களுக்கு முன்னாடி கேமரா இருக்குது, வேர்ல்டு வைடு அது போகுது, லைவ் வர போகுதுனாக்க உங்களால் பேச முடியாது, பயந்துருவீங்க. அப்போ வரைபடமா அது இதுவா அப்படின்னாக்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ நிறைய ஆர்சி சர்ச்சில் கூட போட்டோஸ் எல்லாம் இருக்குது. எத்தனை ஜீசஸ் படம், எத்தனை வகை வகையான அழகழகான படமெல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னையா இதை விட அழகான ஆர்சி, நான் ஆர்சியில் இருந்தவையா, நான் தான் ஆர்சியில் இருந்தவன். என் பேர் ஜபராஜன், ஜெவமால மாதா பக்தன். நான் எனக்கு பேரே ஜெவமால ராஜா தான் வச்சிருந்தாங்க. மாதான எனக்கு ரொம்ப உயிர். அப்படி இருந்தாலும் நான் இந்த செய்திக்கு வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். அப்போ பிரணம் சொல்றாரு, வாடிக்கன் நகரில் இருப்பது போல அவர் கிறிஸ்துவை படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய அதை கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள். வாடிக்கன் நகர் ரோமாபுரியில் நிறைய படம், மைக்கேல் ஏஞ்சலோ பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்குது, அதை வரைஞ்சிருக்கிறாங்க. அதை அவங்க கிறிஸ்துன்னு அழைக்கிறாங்க அப்படின்றார். ஒருவரை ஒரு பழைய கத்தீட்ரலில் கிறிஸ்தவர்களின் பிரதான கோயில் நான் பார்த்த ஒரு கிரேக்க படத்தையே அது என் நினைவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மாம்ச சிந்தையானது தெய்வீக காரியத்தை அவர்கள் சுய யோசனைக்குள் மூடி மறைத்து விடுகிறது. அப்போ ஒரே ஞானஸ்தானம் தான் பார்வோன் சேனையை ஏன் அழிச்சது, மோசேயை ரசித்தது ஜனங்களை. அப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பும்படியாக மோசேயை தீர்க்கதரிசியை அனுப்பி, அந்த தீர்க்கதரிசி எங்க இருக்கிறானோ அந்த தீர்க்கதரிசிக்கு பக்கத்துல அக்கடி ஸ்தம்பம் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல அக்கடி ஸ்தம்பம் போயிட்டே இருந்துச்சு, பின்னாடி முன்னாடி ப்ராபெட் போயிட்டே இருக்கிறான். ப்ராபெட்டை ஃபாலோ பண்றதுனால பின்னாடி அக்கடி ஸ்தம்பம் பாதுகாத்துச்சு. தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணும்போது தானே அக்கடி ஸ்தம்பம் அங்க வருது உங்களுக்கு பாதுகாப்பு. தீர்க்கதரிசி ஃபாலோ பண்ணினா முடியாது. அந்த ஞானஸ்தானத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் பார்வோனின் சேனைக்கு தீர்க்கதரிசியும் கிடையாது, அக்கடி ஸ்தம்பம் கிடையாது, அழிக்கப்பட்டாச்சு. நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் கூட இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி செய்திக்கு நீங்க வரலைன்னா நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. ஒரே தேவனில் இருக்கலாம், இயேசு நாமத்தில் இருக்கலாம், அற்புதங்கள் செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படி நாமத்தினால் இங்க நம்ம மத்திய 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். உங்க நாமத்தில் அதை செய்தோம் அல்லவா, இதை செய்தோம் அல்லவா. தஞ்சாவூர் ஆசீர்வாதம் குரூப் இருக்குது, எத்தனையோ குரூப் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. சென்னையில கூட ஒன்காடு சர்ச் நிறைய இருக்குது. இயேசு நாமத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்து இயேசு நாமத்துக்காக நீ வைராக்கியமா நிற்கிறாங்க. ஆனா இந்த மனிதனுக்குரிய செய்தி அவங்களுக்கு ஒடுக்கப்பட்டு அதை அவர்களை மறுதளிப்பார்கள் சொன்னார், அவருக்கு ரட்சிப்பு கிடையாது. எந்த செங்கடல் ஞானஸ்தானம் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சித்ததோ அதே ஞானஸ்தானம் பார்வோன் சேனையை அழித்து போட்டது. அப்ப தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசிக்கிறீங்கன்னா யூ ஆர் எ ஃபூல் அப்படின்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. சரி, அப்போ தீர்க்கதரிசி இந்த ஆத்மன் படத்தை என்னதையா சொல்லிட்டார். விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் அப்படிங்கிற செய்தியில சொல்ற. நான் அரிசோனாவுக்கு செல்வேன் என்றும் அங்கு 7 தூதர்களை சந்திப்பேன் என்றும் அவள் என்னிடம் என்ன நான் பிரசங்கிக்க வேண்டிய செய்திகளை கூறுவார்கள் என்றும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது 7 முத்திரைகள், அது அப்படியே நடந்தது. அதை குறித்து நான் கூறியது எத்தனை பேருக்கு ஞாபகம் உள்ளது? ஒளிநாடாக்களும் மற்றவைகளும் அதற்கு சாட்சியை உள்ளன. அது அப்படியே நடந்தது. பத்திரிகைகளும் மற்றவைகளும் அதை புகைப்படம் எடுத்தன. வானத்தில் காணப்பட்ட அந்த ஒளி என்னவென்று அவர்களால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அங்கு இருந்தது. சகோதர் ஜாக்கை அழைத்து கிறிஸ்து அங்கு நின்று கொண்டிருப்பதை குறித்து கேட்டது எனக்கு ஞாபகம் வருகிறது. சகோதர் ஜாக் அது அவர் மகிமையடைந்த நிலை என்றார். பாருங்கள், ஜாக்குன்னு ஒருத்தர் கூட இருக்காரு. அந்த 7 தூதர்கள் வந்தாங்க, செய்தி சொன்னாங்க. அந்த ஒளியை நான் பார்த்தேன். அங்கே கர்த்தர் நின்று கொண்டிருந்தார் அந்த மேகஸ்தம்பத்துல. நம்புறமா இல்லையா? அது யார் சொல்றது? தீர்க்கதரிசி சொன்னதான் நம்புறோம். தீர்க்கதரிசி ஒருவேளை அதை சொல்லலினா இந்த மேகஸ்தம்பத்தை சாதாரண ஒரு அதிசயமான மேகம் போயிருப்போம். அப்ப தீர்க்கதரிசி சொன்னதுனால அதுக்கு கர்த்தர் நின்றார் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? பலமுள்ள தூதன். பலமுள்ள தூதன் ஏன் சொல்றோம்? பிரணாம் ஏன் அது சொல்றாரு? இந்த தூதன் இறங்கி வரும்போது 7 முத்திரை கொடுப்பதற்காக அதை வாங்குவதற்கு 7ஆம் தூதன் இருக்கிறார். கொடுப்பதற்கு பலமுள்ள தூதன் வந்தார். மேகஸ்தம்பத்திலிருந்து இறங்கி வந்தார். 7 தூதர்களாலே அவர் சூழப்பட்டிருந்தார். அதுதான் அந்த மேகஸ்தம்பம். இப்ப அந்த மேகஸ்தம்பத்துக்குள்ள இருந்தது கிறிஸ்து, பலமுள்ள தூதன்.
ஆகவே தான் அந்த புகைப்படத்தை நம்ம என்ன செய்யணும், சர்ச்சில் மாட்டி வச்சிருக்கோம், பேக்கில் வச்சிருக்கோம். 25 வருஷங்களுக்கு முன்பதாக 2ஆம் வருகை குறித்து கடைசி கால செய்தியில் நிறைய பேர் பேசுறதுக்கு பயந்தாங்க. அவங்களுக்கு சபைக்குள்ள பேசிக்குவாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக தலைக்குள் வந்தாச்சு, வருகை வந்தாச்சுங்கிற உபதேசம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் புதுக்கோட்டை ஜெயராஜ், சென்னை எட்வர்டு, மதுரை ரவிச்சந்திரன், அப்புறம் ஜிங்கி தேவராஜ், இவங்கெல்லாம் ஒரு சில கூட்டமெல்லாம் எழுப்பி அவருடைய வருகை வந்து விட்டதுனால நமக்கு ஞானஸ்தானம், திருச்சி ரூபன் வருகை வந்ததுனாலே நமக்கு ஞானஸ்தானம் வர தேவையில்லை, நமக்கு ராபோஜனம் தேவை கிடையாது, அவர் தான் வந்துட்டாரு, வந்ததுக்கு பிறகு எதுக்குன்னு இவங்கெல்லாம் ஒதுக்குனாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒருத்தர் இறந்து 2-3 பேர் இறந்துட்டாங்க. திருச்சி ரூபன் வந்து உபதேசத்தை மாத்தினார். ஏன்னா நிறைய சபையில் அவர் வந்து என்ன செஞ்சாங்க, வெளியே போயிட்டாங்க. இப்போ ஜனங்க வேணும், ஜனங்க தான் புகா திங்க முடியும். இப்போ என்ன சொல்றாரு, விருப்பப்பட்டவங்க கம்யூனியன் எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க ஒரு சில சபைகளை மாசம் கொடுக்கறது இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறான். பிரணாம் சொல்றாரு, டீகட்களை தெரிந்து கொள்கிற செய்தியில பிரணாம் கூடாரமானது மாதம் ஒரு முறை திருவருந்தையை ஆசரிக்கிறார், ராபோஜனத்தை ஆசரிக்குதுன்றார். எவ்ரி மந்த் ஒரு முறை கண்டிப்பா நீங்க ஆசரிக்கணும் பிரணாம் செய்தியில் சொல்றார், டீகன்மார்களை தெரிந்து கொள்ள செய்தியில. ஆனா ஒரு சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை. காரணம் என்ன தெரியுமா, இது எதுக்கு நம்ம இதை வச்சுக்கிட்டு நிறைய, அதாவது அவங்க மனசுக்குள்ள வருகை முடிஞ்சு போச்சு, ராபோஜனம் தேவை கிடையாது, ஞானஸ்தானம் தேவையில்லை, இவங்க பலகீனமா இருக்கிறாங்க, இவங்களை பலப்படுற வரைக்கும் நம்ம கொடுக்கணுங்கிறத ஒரு மாயமா. தைரியமா நம்மளுக்கு பேச முடியல, யார் இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்லையா, நான் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், நான் ராபோஜனம் கொடுக்க மாட்டேன், 10 பேர் தான் போதுங்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆன்மை கிடையாது, ஏமாத்துக்காரங்க, மாயமாலக்காரங்க. அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் என் மேல எரிச்சு நம்ம இதெல்லாம் சொல்றதுனால. ஸோ அப்போ பின்னம் வந்து அது மேகஸ்தம்பத்தில் வந்து 7ஆம் தூது, பலமுள்ள தூதன் 7ஆம் தூது சந்திச்சாருங்கிறனால நம்ம நம்புறோம். அப்போ இதை நம்புறீங்க இல்லை. ஆனால் அதே திருக்கதரிசி தான் ஆத்மன் பச்சரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு வாசிப்போம் பாருங்க. ஒரு செய்தி, இஸ் அன்ஃபாலிங் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ராமிஸ், அவருடைய தவறாத வாக்கு தத்துவத்தின் வார்த்தைகள் அப்படிங்கிற செய்தியில். Now the morning that I left at our home, we always had to get up, and when we would go to pray, then we have leave, we had take the children and all of us stand around towards the picture of Jesus. In our front room, Upman's head of Christ at 30, and we would all gather around there. The children and each one of them would pray for me. The wife would pray for me, and then I pray for her. Then I go to ourselves, wherever it is, and we commit ourselves to the Lord for His service. தமிழில் நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சவங்களை விட தமிழில் வந்தால் நல்லா இருக்கும். நான் எங்கள் வீட்டிற்கு புறப்படும் காலையில் நாங்கள் எப்பொழுதுமே எழுந்திருக்கும் போது ஜெபிக்க செல்லுவோம். எவ்ரி மார்னிங் நாங்கள் புறப்படும் போது நாங்கள் குழந்தைகளையும் எங்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு எங்கள் முன்னரையில் ஆப்மேனின் 33 வயதில் கிறிஸ்துவின் தலை இயேசுவின் படத்தை நோக்கி நிற்போம். இந்த இயேசுவின் படம் ஆப்மேன் வரைஞ்சார் இல்லையா, அதுக்கு முன்னாடி யார் நிற்கிறாங்களா, பிரணாமுடைய ஒய்ஃபு, பிள்ளைகள். நாங்கள் நிற்போம். நாங்கள் அனைவரும் அங்கே கூடுவோம். குழந்தைகள் அவர்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபிப்பார்கள். மனைவி எனக்காக ஜெபிப்பார். பின்னர் நான் அவளுக்காக ஜெபிப்பேன். பின்னர் நான் எங்கிருந்தாலும் வெளிநாடு செல்லுவேன். கர்த்தருக்கு அவருடைய சேவைக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய வாக்குறுதிகள் தவறாத வார்த்தைகள் அப்படிங்கிற செய்தியில மார்னிங் எந்திரிச்ச உடனே என்ன செய்வாராம், அது ஆப்மேன் பிக்சர் மாதிரி ஃபேமிலியா கேதர் ஆகுறாங்க. அங்க நின்று அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றாங்க அந்த ஃபேமிலி. ஒருவேளை இன்னைக்கு இப்படி பேசுறது ஊழியக்காரங்க இன்னைக்கு பிரணாமோட இருந்திருந்தாங்கன்னா, அஜியோ விக்ராங்க இவனெல்லாம் தீர்க்கதரிசியா, நாங்க இந்த செய்தி ஏற்றுக்க மாட்டோம், தீர்க்கதரிசி ஏற்றுக்க மாட்டோம், நீங்க ஓடி இருப்பாங்க. ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி முத்திரைகளை வெளிப்படுத்தி கொடுத்தவர். மணவாட்டி மருவ செய்தி அவர் மூலமா தான் கொண்டு வரப்பட்டது. முத்திரைகள் அவர் மூலமா தான் வெளிப்பட்டுச்சு. வெளிப்படுத்துறது தேவன், அவர் மூலமாய். பலமுள்ள தூதன் 7ஆம் தூதனுக்குள்ள இருந்து அதை ரிவீல் பண்ணாரு. 7th சீல் ஓப்பன் ஆயிடுச்சு, பிரணாம ரிவீல் பண்ணி கொடுத்தாருன்னு பேசுறீங்க. இப்படிப்பட்ட காரியங்களே பிரணாமுக்குள்ள செய்கின்ற பொழுது இவர் இந்த படத்துக்கு முன்னாடி நிக்கிறதுலாம் பிரணாம தேவன் அனுமதிச்சிருந்தாரா சரியா தப்பா இருந்தாரு, அனுமதிச்சிருப்பாரா? 7th சீல் போயா நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் இருப்பார். அடுத்தது சொல்றாரு, அதே என்ன செய்தினாக்க விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள்.
அந்த செய்தியில சொல்றார். 255வது பேரால் அவர் அவர் தலை அங்கி விற்க அணிந்திருக்கிறார் என்றார். அந்த புத்தகத்தை பாருங்கள், நடக்கும் முன்பே அதை கூறினேன், அது நடந்தாண்டு மேலே சென்றது. அந்த படத்தை நீங்கள் பக்கவாட்டில் திருப்பினால் உங்களுடைய லுக் அல்லது லைட் பத்திரிகை இருந்தால் அதை பக்கவாட்டில் திருப்பி பாருங்கள். அதோ அவர் பரிபூர்ணமாக ஆத்மனின் கிறிஸ்துவின் தலை. நான் நின்று கொண்டிருந்ததில் கீழ் நோக்கி பார்த்தார். அந்த புகைப்படம் அந்த பத்திரிகையில் உள்ளது. எத்தனை பேர் அதை கண்டுள்ளனர்? நீங்கள் எல்லாரும் கண்டிருக்கிறீர்கள். அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். வெளிப்பாடு சரி என்பதை நிரூபிக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த மேகஸ்தம்பத்துல அது ஆப்மன் வரைஞ்ச அந்த கிறிஸ்துவின் தலை அது என்னை நோக்கி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லல, அவர் என்னை நோக்கி பார்த்தார். உயர்தனி ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்றார், உயர்தனியில. அதை நாமும் இங்கே வைத்திருக்கிறோம். வலப்புறமாக பக்கவாட்டில் அதை பாருங்கள். அவரையே புகைப்படம் எடுத்தது போல தத்துவமாக இருக்கிறார். அவர்கள் அதை தவறான கோணத்திலிருந்து பார்க்கிறார்கள். நீங்கள் அதை சரியான கோணத்தில் வைத்து பார்க்க வேண்டும். தேவனை கர்த்தர் தாமே எது சரியான கோணம் என்பதை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு வலது பக்கமாக திருப்பி அதை பாருங்கள். அதோ இருக்கிறார் தத்ரூபமாக. அது அங்கே புகைப்படமாக எடுக்கப்பட்டது. அங்க அவர் இருந்ததை இந்த மேக சம்பந்தம் புகைப்படமாக கேட்சப் பண்ணியாச்சு. அது கிறிஸ்து, அது புகைப்படமா ஒரு போட்டோ எடுத்தாச்சு தத்ரூபமா. அந்த புகைப்படம் எதுக்கு தத்ரூபமா இருக்குது? ஆப்மேன் என்ற ஒரு ஆர்டிஸ்டுக்கு தேவன் தரிசனமாக கொடுத்து வரைஞ்ச அந்த காலத்துக்கு ரெண்டும் இது நெகட்டிவ், அது பாசிட்டிவ் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததாக சொல்றாரு, நான் அவரை முதலாக பார்த்தபோது அவர் ஆத்மன் வரைந்த தலையை போல காணப்பட்டார். இதற்கு முன்பு நான் அதை பார்த்தது கிடையாது. சில வருஷங்களுக்கு பின்பு பில்லி சண்டே கூடாரத்தில் அதை பார்த்தேன். அன்று முதல் கொண்டு என் வீட்டில் அந்த படங்களில் ஒன்றாயிலும் இல்லாமல் இருந்ததில்லை. நான் அவர் தரிசனத்தில் பார்க்கும்போது ஆத்மன் எப்படி வரைஞ்சாரோ சேம் டிட்டோவா இருந்தாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அன்று முதல் கொண்டு என் வீட்டில் அந்த படங்களில் ஒன்றாயிலும் இல்லாமல், என் வீட்டில் ஒன்றாவது என்ன செய்யும், கண்டிப்பா அது இருக்கும் அப்படின்றார். பாத்தீங்களா? அப்புறம் நேரில் பார்த்த சாட்சி நம்ம தீர்க்கதரிசி. நம்ம தேவனை பார்க்கல, அந்த தூதர்களை பார்க்கல. அப்ப இது பொய்னாக்க அப்புறம் அதுவும் தூதர்களும் பொய் தானே. பிரணாம் பார்த்தாரு, வேதத்தோடு ஒத்து போகல. அப்ப மேகஸ்தம்பத்தை மட்டும் எப்படி ஒத்து போகுது? 7 தூதர்கள் வருவாங்க, அது தேவன் தான், அது அவருடைய முகம் அப்படின்னு எப்படி ஒத்துக்கிறீங்க? புகைப்படத்தை ஒத்துக்கிறீங்க, வரைபடத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டுமே அவர் சொல்ற ரெண்டுமே ஈக்குவல் தான், பர்ஃபெக்டா. அதே மாதிரி ஒரு பிரணாமுக்கு தேவன் பார்க்கறதுக்கு என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு சாதாரண ஆப்மேனுக்கு என்ன செஞ்சாரு? அது ஒரு ஆர்டிஸ்ட், தேவன் கலைகளில் பிரியமுள்ளவர். மோசே ஆசிப்பு கூடாரத்தை போடும்போது அவனுக்கு நிறைய ஆர்டிஸ்டுகள் கலைஞர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு பொன் வேலை செய்கிற ஆசாரி, மர வேலை செய்கிற ஆசாரி, வைரக்கல், அந்த மாதிரி கோல்டு இது சிற்பாச்சாரிகள் இப்படியெல்லாம் இருந்தாங்க. சாலமன் ஆலயத்தை கட்டும்போது ஆர்கிடெக்டர், இன்ஜினியர்ஸ், கிரேட் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகளாக இருந்தாங்க. பெயிண்டிங் பண்ணுறது இருந்தாங்க. தேவன் கலைகளில் பிரியமுள்ளவர். ஒரு ஓவியனுக்கு வானத்தின் மறுகரையை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். நீங்க ஒரு பொருளை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பொருளை பார்க்க வித்தியாசம் இருக்கும். அவன் உள்ள ஊடுருவி பார்ப்பான், அதான் ஆர்டிஸ்ட். அது தேவன் கொடுக்குற ஞானம். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கு, ஒரு பெயிண்டருக்கு, ஹாப்மேன்ங்கிறது தேவன் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த ரூபத்துல வரப்போறேன் அப்படிங்கிறதுக்கு ஏன் அவருக்கு தரிசனமா கொடுக்க கூடாது? ஏன் அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறதுனாக்க தேவனுடைய வாக்கினால உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி டிக்ளேர் பண்ணி ஆமென்னு சொல்றாரு. அவ்வளவுதான். பிரணாம் அதை ஓட்டு போடலைனாக்க நம்ம ஏத்துக்க போறது. பாருங்க, வித்து பதனுடன் சுதந்திரவாளியா இருப்பதில் இந்த செய்தியில் சொல்ற, நான் அவரை இயேசுவை கண்டபோது ஏதோ ஒன்றை காண்கிறேன் என்பதை மாத்திரம் அறிந்து கொண்டேன். அது ஒரு கால் தவறா இருக்குமோ என என் கண்களை பிசைந்து மறுபடியும் பார்த்தேன். அவர் சுற்றி பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தின் சாயல் ப்ரொஃபைல் மாத்திரம் தென்பட்டது. ஜீசஸ் அவருக்கு தரிசனமாகும் போது பிரணாம் முகத்தை மட்டும் ப்ரொஃபைல் காமிக்கிறார். பார்த்தாரு. நான் அடிக்கடி அதை தரிசனங்களில் கண்டிருக்கிறேன், அடிக்கடி நான் பார்த்திருக்கிறேன். ஆப்மேன் என்பவர் வரைந்துள்ள 33 வயதில் கிறிஸ்துவின் முகச்சாயல் என்னும் படத்தில் இருப்பது போன்றே காணப்பட்டது. அதே மாதிரி இருந்துச்சு பாருங்க. அதோட நிறுத்தினா பரவாயில்ல, ஏதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எனவே தான் நான் அந்த படத்தை என் வீட்டில் தொங்க விட்டிருக்கிறேன். ஏனெனில் அது போன்றுதான் சிறிய உருவம் படைத்தவராய் எனக்கு தோன்றினார். பிரணாம் அதை பார்த்து அது மாதிரிதான் இருந்துச்சு, அதான் என் படத்தை தொங்க விட்டுருக்காரு. உனக்கு தொங்க வைக்கிறதுக்கு என்ன கேடு? முடியாட்டி பரவாயில்ல, தப்புன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்? பிரணாமே செஞ்சுட்டாரு. பிரணாம் செய்யும் போது நானும் செய்யறேன், என்ன அதுல தப்பு? ஒருவேளை பிரணாம் நரகத்துக்கு போனா நானும் போறேன். ஏன்னா அவருடைய செய்தியில் இருக்கிற, பிரணாமுடைய செய்தியில் இருக்கிறேன். அவர் இவ்வளவு காரியங்களை சொல்றார், பர்ஃபெக்டா இருக்குதுன்ற. அப்ப நான் இது தப்புனாக்கா மேகஸ்தம்பம் தப்பு தானே. பிரணாமை தவிர வேற யாரும் மேகஸ்தம்பத்தை அது கிறிஸ்துன்னு யாரும் சொல்லியிருக்கிறான்? சயின்ஸ் சொல்லியிருக்காது கிறிஸ்துன்னு சொல்லிச்சா?
இல்லை பைபிளில் தான் அது இருக்குதா கிறிஸ்துன்ட்டு? மேகஸ்தம்பத்தை பற்றி பைபிளில் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குதா? 7 தூதர்கள் வருவாங்கன்ட்டு இருக்குதா? எதுலையுமே இல்லை. தீர்க்கதரிசி, நம்ம விசுவாசிக்கிற தீர்க்கதரிசி நமக்கு சொல்றார், அவ்வளவுதான். பித்து பகலுடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை. அவர் முகத்தோற்றம் நான் அடிக்கடி தரிசனங்கள் கண்டிருக்கிறேன். ஆப்பென் என்பவர் வரைந்துள்ள 33 வயதில் கிறிஸ்துவின் முகச்சாயல் என்னும் படத்தில் இருப்பது போன்றே காணப்பட்டது. எனவே தான் நான் அந்த படத்தை என் வீட்டில் தொங்க விட்டிருக்கிறேன். நான் படிக்கும் புத்தகங்களிலும் கூடுமான இடங்களில் எல்லாம் அதை வைத்திருக்கிறேன். அதான் மேட்டர். நான் படிக்கிற புத்தகத்திலையும் வச்சிருக்கிறேன், எல்லா புக்லையும் அது இருக்கும், புக் மார்க்காக நான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கூடுமான எல்லா இடங்களையும் என் பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, எங்கே வந்தாலும் அதை ஜீசஸ் படத்தை வச்சிருக்கிறேன். ஏனெனில் அது போட்டுதான் அவர் காணப்பட்டார். செய்தி படிக்காம கூட்டத்தனமா என்ன செய்யறாங்க பண்றாங்க. செய்தி பிரணாம் சொல்றார் இல்லையா, நீ பிரணாம் செய்தியில் இரு, விட்டு ஓடி போய் பிரணாம் செய்தியில் இருக்கிற 7ஆம் தூதன் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிற முத்திரைகள் உடைக்கப்பட்டாச்சு, அதைத்தான் பிரிச்சு பண்றேன்னா அப்ப அவர் சொன்ன எல்லாவற்றையும் நீ விசுவாசிக்கணும். அடுத்தது இன்னொரு செய்தி, ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம் அப்படிங்கிற செய்தி, அதை நம்ம பார்த்துட்டோம். கடைசியா சியோட கேள்வி பதில்களை, பரலோக பிதாவே, தேவனுடைய மகத்துவமான சமூகம், மகத்தான பரிசுத்தாவியானவர் இங்கே இருக்கும்போது யாருடைய படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமோ அவர் இப்போது இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவர் தம்மை மானிட வம்சத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாத்தீங்களா, இதுக்கு மேல என்னங்க? ராபர்ட் அப்படி சொல்லிட்டார், பிரசன்னமாயிருக்கிறார். அப்போ ஆப்மென்ட் படம் அது ஜீசஸ் அப்படின்னு கிறிஸ்து தான்னா, அந்த மேகஸ்தம்பத்தில் வந்தது கிறிஸ்து தான். அப்போ அது பலமேல தூதுன்னா இதுவும் பலமேல தூது. என்ன தப்பு? என்னை ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறார், நான் ஃபோட்டோகிராஃபியே இல்லாத ஒரு காலத்தில் இருக்கிறேன், என்னை வரைகிறார். நான் இறந்து போனதுக்கு பிறகு அந்த படத்தை எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கிறாங்க. என் பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, என் மகன்கிட்டையும் இது யாரு அப்படின்னா என்ன சொல்லுவான்? இது ஓவியம் அப்படின்னா சொல்லுவான். எங்கள் அப்பா அப்படின்பா, என் பிள்ளை எங்கள் டேடி அப்படின்பா. இல்லை எங்கள் டாடி, இதெல்லாம் பெயிண்டிங், இதெல்லாம் உங்கள் டாடி கிடையாது, செத்து போய் குழியில் கிடக்கிறாரே அவர் தான் உங்கள் டாடி. இது ஓவியம். பைத்தியகாரத்தை, இந்த பைத்தியகாரன் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளை பார்த்தோன்னா வரைஞ்சிருக்கிறான், அப்படியே டிட்டோவாக வரைஞ்சிட்டான். அவன் பிள்ளைக்கு பையனுக்கு தெரியுமில்ல, எங்கள் அப்பா 100% இப்படி தான் இருப்பார். அப்போ இப்போ நம்ம காலத்தில் கேமரா வந்தாச்சு. இப்போ டேட்டா எடுத்தாக்க இது போட்டோ உங்க அப்பா கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இது எங்க அப்பாயா, எங்க அப்பா ராஜா, எங்க டாடி ராஜா அப்படிதானே சொல்லுவாங்க. எங்க சமூக விசுவாசிகள் சொல்லுவாங்க, போட்டோ போட்டோன்னே இது எங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. இதெல்லாம் போட்டோ, அவங்க பாஸ்டர் இல்லை, அவர் எதுக்கோ செத்து போயிட்டார் அப்படின்னா அவங்க பைத்தியக்காரன்னு அர்த்தம். அப்போ நடைமுறைகளையும் அவர் புரிந்து கொள்ளணும். அப்போ ஜீசஸை பார்த்து ஒருத்தர் வரைஞ்சிருக்கிறாரு, அந்த மேகஸ்தம்பத்தை பார்த்து புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க, ரெண்டும் ஒன்று தான். அது பலமுள்ள தூதன், அதுவும் பலமுள்ள தூதன், ரெண்டையும் உறுதிப்படுத்தி கொடுத்தது தீர்க்கதரிசி. அருமையான சகோதரிகளே, இதுக்கு மேல விளக்கம் உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்ல முடியுமா? புளி போட்டு விளக்குற மாதிரி சொல்லியாச்சு. இதை புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க. தீர்க்கதரிசி கட்டாச்சா, தீர்க்கதரிசி செய்தியை அறகுறையா ஏற்றுக்கொள்ளுகிறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவங்க கடைசியில் எங்க போயிருக்காங்கன்னா, தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் தப்பு, லாக்கின் புக்கில் இருந்து படிச்சு எடுத்துட்டு வந்தாரு, ஸ்தாபன புக்கில் இருந்து படிச்சு எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு கடைசியில் போயிடுவாங்க. திருநெல்வேலியில காலேஜ் விஸ்வன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆரம்பத்திலிருந்து இப்படி தான் சொல்லுவார், இந்த மாதிரி ஆப்மென்ட் பிக்சரை பற்றி என்கிட்ட நிறைய சண்டைக்கு போட்டிருக்காரு. கடைசியில் அவர் மறிக்கும் போது தீர்க்கதரிசியை உதறிட்டார், தப்பு. அவர் ஸ்தாபன புக்குகளை படித்து அதை ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு. குளாரன்ஸ் வார்க்கின் அப்படிங்கிற எழுதின அந்த புத்தகத்தை பார்த்து படித்து அவர் ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு. கடைசியில் அவர் மறிக்கும் போது தீர்க்கதரிசி முற்றிலுமாக, கடைசியில் அவங்க நிலைமை அப்படிதான். என்ன செய்வாங்க தெரியுமா? சரி, இவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கடைசியில் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பாயிண்ட் வரும்போது தீர்க்கதரிசியை மூட்டை கட்டி வச்சுட்டு, இனி வேண்டாயா, எனக்கு இயேசு நாம போதும், ஒன்காடு போதும், பிரண்ணாமலை அவர் 7வது 8வது அப்படின்னு விட்டுருவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்க என்ன செய்வாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பிரண்ணாம கிறிஸ்துங்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அது வீழ்ச்சி தான். இன்னொரு குரூப் இருக்குது, பிரணாம் சொன்னதெல்லாம் நிறைய தப்பு இருக்குது, இன்னொரு தூதன் வருவார், நாங்கள் அப்படி அந்த தூதன் பின்னாடி தான் இருக்கிறோம், என் டைம் ஸ்தாபனம் ஆயிடுச்சு, ஆகவே எங்களோட நீங்க வந்துருங்க, எங்க தூதனுடைய செய்தி தான் இந்த மணி நேரத்துக்குரிய செய்தினே ஒரு குரூப் இருக்கும். அதுவும் விழுந்து போன குரூப் தான். ஆகவே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாதபடிக்கு தீர்க்கதரிசியினுடைய பாதை இல்லைங்களா, அதுல மட்டும் நீங்க போகணும். அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நான் சொன்ன செய்தியெல்லாம் என்னோட சொந்த கருத்துல எதுவுமே சொல்லல, குறிப்புகள் எடுத்து பேசுறேன். எந்த ஒரு செய்தியால் தீர்க்கதரிசி ஆப்மென் படம் விக்கிறோம்னு சொல்லி யாராவது பேசியிருந்தா அது விக்கிர ஆராதனை அப்படின்னா ஒரு கோட்ஸ் கொடுக்க முடியுமா?
அந்த படத்தை நீங்க வைக்காதீங்க, அது வந்து கர்த்தருக்கு விரோதமானது, சொர்ப வழிபாடு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கொடுக்க முடியுமா? இந்த செய்தி கேட்டதுக்கு பிறகும் நீங்க யாராவது பதில்கள் போட்டாலோ அல்லதுக்கான கேள்விகள் கேட்டாலோ அதுக்கு நாங்கள் மறுபடியும் பதிலடி, நம்ம பதிலடிங்கிறத விட அதுக்கு விளக்கங்கள் கொடுப்போம். யாருக்குமே நம்ம பதிலடியோ அவளை நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத நம்ம கிடையாது. இன்னும் மற்றவங்கள பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு விளங்கும்படியா. கடந்த வாரத்தில் எனக்கு எதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படி செய்தி, ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு கொடுக்கணுமே சர்ச்சுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வெளியூர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு 2 மணிக்கு ஒருத்தர் இந்த வீடியோ போட்டிருந்தேன், இந்த சவுரு பேசுனது, இந்த ஐயா. அது பார்த்த உடனே சரி இதுவே நம்ம செய்தியாக கொடுத்தா என்ன, அவர் மேலே எந்த கோபம் கிடையாது. ஏன்னா அவரை தீர்க்கதரிசி முழுசாக விசுவாசிக்க மாட்டார், அது எனக்கு தெரியும். கையாள மோதிரம் போட மாட்டார். அப்போ தீர்க்கதரிசி சொன்னது எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்க மாட்டார். ஒரு பெந்தகோஸ்த ஸ்தாபனத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு, இதன் மூலமாக ஜனங்களுக்கு இந்த செய்தியை நம்ம கொடுக்கலாமே அப்படின்ட்டு கடந்த வாரத்தில் நாங்கள் சர்ச்சில் அதான் பேசுகிறேன். ஏறக்குறைய 2.5 மணி நேரம் இதுவே ரொம்ப இப்போ வந்துருச்சு. அதில் நிறைய மற்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறேன். சில ஊழியக்காரர்களுக்கு மனத்தாங்களை கொண்டு ஒரு கஷ்டப்படுத்தும். அதனால தான் சரி அதெல்லாம் விட்டுட்டு இந்த செய்தி கண்டென்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆகவே நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், செய்தியை விசுவாசிங்கள். தீர்க்கதரிசி செய்தி மேலே ஒரு செய்தி கிடையாது. தீர்க்கதரிசி செய்தி இல்லாமல் உங்களுக்கு வேதம் புரியாது. தீர்க்கதரிசி செய்திங்கிறது ஒரு திறவுகோல். இந்த திறவுகோலை வச்சு தான் நீங்கள் பைபிளை ஓப்பன் பண்ண முடியும். நீங்களாக பைபிளை திறந்தாலாம் ஒன்றும் முடியாது. தீர்க்கதரிசி செய்தி அது உங்களுக்குள்ள வந்தால் தான் அது பரிசுத்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். அந்த அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திப்போம். ஆமென். பிரைஸ் தி நாவில் உந்தன் துதியை வைத்தீ, கர்த்தாவே நீர் எனக்கு போதும்.